வணக்கம் தீவா. வணக்கம் சதீஷ். வணக்கம் நிவேதன். வணக்கம் சதீஷ். ஃப்ளோவில் அவரை நான் ஒன்ற பேரில் தான் கூப்பிட போகிறேன். இது எப்பவுமே நடந்துக்கிட்டு தாண்டா இருக்கு. நம்ம எபிசோட்ல மாறி மாறி பேர்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நானும் சதீஷ் சொல்லுமா தீவகர் சொல்லுமா சதீஷ் என்னோட முழு வில் பவரை வச்சு சதீஷ் எதுக்கெல்லாம் வில் பவர் யூஸ் பண்ணுறதா இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம்? வயசாகுதோ அது கிராஜுவலாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாபிக் கூட வந்துடும். வீடு எவ்வளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான் டாபிக். அதாவது வீடு எவ்வளவுக்கு முக்கியம்னா சொந்த வீடு வாங்குறது எவ்வளவுக்கு முக்கியம், இல்லாட்டி இந்த ரெண்டு வீடுகளோட இருக்கிற அலப்பறை என்னங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ இப்போ வீடு வாங்குறதுங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இருக்குன்னா என்னவோ நான் வந்து 10 வீடு ப்ரௌஸ் பண்ணிட்டு இங்கே வந்து சதீஷ் இந்த வீட்டை ஸ்கொயர் ஃபீட் பத்தலன்னு சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் சரி அந்த ரிசர்ச்சுக்கு முன்னுக்கு லேஞ்சை போட்டு உட்காரவே இருக்கிறேன். இல்லை ஜி, இப்போ நான் இந்த ப்ராசஸில் போனபடியே எனக்கு லைட்டாக கொஞ்சம் அனுபவம் இருக்குது. இவர் வந்து ஹவுஸ் ஓனர்லாம் அளவுக்கெல்லாம் இல்லை, மறந்துட்டு இது இருந்துச்சு, பேக்கப் இருந்தபடியா இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி ஃபார் மீ. ஏன்னா ஜெஃப்னால இருந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே இங்கே மாற்றின மாதிரி தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துச்சு. ஏன்னா கொழும்பில் வாங்குறதுனா கொஞ்சம் கூடன்றபடியா. ஆனால் இது தேடுறதுன்றது ஜாலியான ஒரு விஷயம். இக்மனில் காலைலாம் வேலை 7 மணிக்கு தொடங்குறது, முந்தி 7 மணிக்கு தொடங்குறதுன்னா இக்மனில் போயிட்டு ஹவுசஸ் அடித்தா எனக்கு தெரியும். அப்போ ஒரு வாரமாக தேடிக்கிட்டு இருந்தால் புது வீடு எது வந்திருக்குன்னு தெரியுமில்ல. அது ஒரு இனிமையான அனுபவம். இக்மன் டேட்டாபேஸே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதான் நேற்று இருக்கலையே, இது புதுசாக இருக்கே, 4 days ago 3 days agoலாம் தெரியும். அப்போ சில வீடுகள் வந்து பார்க்க நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கால் அடித்து போய் பார்த்தா பாலடைஞ்ச பங்களா, இந்த இடத்துல தான் சந்திரமுகி டான்ஸ் ஆடினாங்கன்ற மாதிரி வீடுகள் இருக்கும். நீங்கள் சரி வாடகை நீங்கள் வாங்க தானே போனீங்க, வாடகைக்கு வீடு தேட போய் அந்த குணால அந்த பொம்பளை கடத்தி வச்சிருப்பானு அந்த மாதிரி வீடெல்லாம் காட்டுவாங்க. இந்த படிப்பெல்லாம் ஏறி போனீங்கன்னா தம்பி சரி படிப்பெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கனே அங்கிள் எப்போ முடியும். இல்லை இந்த இக்மன் ஒரு எனக்கு யூ ஷுட் நெவர் ட்ரஸ்ட் த ஃபோட்டோஸ்ன்றதை வந்து எனக்கு நல்லாவே பாடம் படிச்சேன்னா இக்மன் மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் புரோக்கரோட வார்த்தைகளையுமே நீங்கள் முழுசாக நம்பிட்டு ஒரு வீடு பார்க்க போகலாதுங்கிறது. இல்லை புரோக்கர் எனக்கு லைக் நான் 2 பக்கமும் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வந்து இக்மன், இன்னொரு பக்கம் புரோக்கரில் எனக்கு பெருசாக அந்த உட்காரில் அது ஏனோ தெரில, எனக்கு கான்டாக்ட்ஸ் ஒழுங்காக அமையலையா இல்லை எங்கள் அப்பா ஒழுங்காக கான்டாக்ட்ஸ் தேடி கண்டுபிடிக்க முடியலையா அவரோட வயசுக்குன்றபடியா. இக்மன் தான் ஃபுல் சோர்ஸாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா வீடு நான் தேடினாலுமே 3 பேரும் தான் போய் பார்க்கணும், நான் அப்பா அம்மா 3 பேரும் தான் போய் பார்க்கணுன்றபடியா ஒரு இனிஷியலாக ஒரு 4-5 வீடு அம்மாவையும் தான் கூப்பிட்டு போய் பார்த்தோம். அம்மா கடி ஆயிடுச்சு. ஏன்னா எங்களோட பட்ஜெட் வந்து இட் வாஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட். எங்களோட சர்ச் ரேடியஸ் வந்து வத்தலை மட்டக்குழி லக் இருந்தா கொட்டேனா சரியா அப்படி இருந்துச்சு. சமூகம் பெரிய இடம் கேட்க. அப்போ வத்தலையில் ஒரு வீடை போய் பார்த்தா ஃபோட்டோவில் செம்மையாக இருந்துச்சு. போய் பார்த்தா இந்த சிங்கமுத்து கூட்டிகிட்டு போவான் தெரியுமா, வடிவேல சாணம் பிடிக்கிறதுக்கு, அந்த மலை அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். வீடு பார்த்தா மச்சான் ஏதோ இந்த சின்ன வயசில் நாமெல்லாம் கட்டம் போட்டு வீடு வரைவோம்ல, அப்படி ஒரு ஆர்கிடெக்டும் ஒரு உள்ளே இருக்கிற ஒரு இன்டீரியர் டிசைனரும் வீடு காட்டியிருந்தா எப்படி இருக்குமோ. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே கிச்சன், அதுக்கப்புறம் தான் ஹால். ஐ டோன்ட் நோ ஹவ் வெல் எக்ஸிக்யூட்டட் திஸ் ஹவுஸ் இஸ். ஆனா எனக்கு வந்து வீட்டுக்கு உள்ளுக்கு வந்தோடனே கிச்சன் இருக்க செட்டப் எனக்கு இல்ல அது ஆக்சுவலா அங்க உண்மையா சொல்றேன், அதுல வாஸ்துல அப்படி ஒரு இதொன்று இருக்குது. இல்ல இருக்கு அது முன்னுக்கே அந்த முன் பக்கம் கிச்சன் முதல்ல வீடு அப்படி இருக்குது. அது அப்படி கட்டதானே எனக்கு தெரியாது, எனக்கு வேற வழியிலாம் கட்டினா தெரியும். பட் கிச்சன் முன்னுக்கு வரதுல ஒரு இதொன்று அது ஒரு லுக் ஒன்னு இருக்குது. சரியா செஞ்சீங்கன்னு சொல்றேன். ஓபன் கிச்சன் அந்த மாதிரி சில ஹை எண்ட் அபார்ட்மெண்ட் இந்த ஓப்பன் கிச்சன் கதை கழிக்காதீங்க. வெள்ளக்காரன் சமைக்கிற சாப்பாடு ஓப்பன் கிச்சன்ல வச்சு சமைக்கலாம். நம்ம வீட்டுல 4 கொச்சிக்காய போட்டு தாளிச்ச கையோட முழு வீடு மூச்செடுக்கலாம். ஓப்பன் கிச்சனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. வீசிங் இருக்குடா. எங்க அம்மா வந்து இந்த தூள் வறுப்பாங்கல்ல, அப்பா நொச்சு 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 இத்தனைக்கு எங்கள் அப்பாவுக்கு குசுனிக்குள்ளால தான் ஆடிக்கிட்டு இருப்பாரு. உனக்கு தான் தெரியுமில்ல இது ஒத்துக்காதுன்னு. பால்கனி பக்கமாக போய் உட்காரலாம்ல, மாட்டார் அங்கிட்டு இங்கிட்டு கூட சரியா சிராக்குது அப்படி கடுக்குது அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும். 4 காஞ்ச கொச்சிக்காய போட்ட கையோட ஓப்பன் கிச்சன் லட்சணம் என்னன்னு தெரியும். ஓப்பன் கிச்சன் வந்து நீங்க சொல்ற மாதிரி தமிழ் வார்த்தையோட தான் ஒரு மனசை கொஞ்சம் ஒரு பக்கெட் லிஸ்ட்ல ஐட்டத்தை எடுத்து வெளியே வச்சா உடனே படம் எடுத்து நீங்க எப்படி தெரியுமா, வெளிநாட்டு படங்கள்ல எல்லாம் மடபரவி இது இருக்கும், ஸ்கூலுக்கு போறவங்க அங்க இருக்கிற ஆப்பிள மட்டும் கடிச்சு ஹே ஐ அம் லீவிங் டு காலேஜ் அப்படி வீடுகள் இல்ல. நம்ம 3 நாளைக்கு முன்னுக்கு பழுத்த வாழைப்பழம் தான் இருக்கும். அது கருப்பு கலர்ல டீகம்போஸ் பாடி மாதிரி
அப்ப எல்லா வீட்லயும் இந்த கை வைக்காத வாழைப்பழம் இருக்கா? அது என்னன்னா சில நேரத்துல அந்த இடத்துல எலி செத்து கிடந்தாலும் வாழைப்பழம் மாதிரி தான் இருக்கும், வாழைப்பழம் இருந்தாலும் எலி செத்து மாதிரி தான் இருக்கும். நான் நினைச்சேன் இந்த கைவிடப்பட்ட வாழைப்பழங்கிறது எங்கட வீட்டு சிக்னேச்சர்னு சொல்லி. அந்த இளையானோட குட்டிய ஒரு ஐட்டம் இருக்கும்ல, கண்ணுக்கு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கும் அது, அந்த வாழைப்பழத்தை. சரியா? அதை ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் கேக்குது இல்லையா? ஓப்பன் கிச்சனுங்கிற வார்த்தையில உபயோகப்படுத்தல. பட் கோட்டசாமி ஸ்ரீலங்காக்கு வா, நிறைய வேணாம் அப்படி இல்லை. இப்போ இங்கே வந்து சில ஹை அண்ட் அபார்ட்மெண்ட்டுகள் இருக்குது. ஹை அண்ட் அபார்ட்மெண்ட்ல இருக்கு. அவங்களே இந்த டோஸ்ட் பண்ணி ஆம்லெட்டை போட்டு சாப்பிட்ற கூட்டம் தான். ஒரு வாட்டி கருவாடை பொறிச்சு பாரு, ஹால்ல இருந்து நீ நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க முடியாது மகனே. சரியா? என்னதான் ஹை அண்ட் வீடா இருந்தாலும் அந்த வீடு ஓப்பன் கிச்சன்லாம் இல்லை. அது ஒரு மாதிரி நம்ம இவ்வளோ ஆப்வியஸான மேட்டரை மண்டியில் உதிக்கவே இல்லை. அவராச்சும் சரி ஃபேண்டசியில் மனமாக வரப்போகுது. அவராச்சும் தூள் பறக்கிறத பற்றி கருவாடு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? ஸோ அந்த வீடு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு டோட்டலாக வெக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ அம்மா சொல்லிட்டாங்க, என்னை கூப்பிட்டு வராத, நீ போய் பாரு, உனக்கு செட் ஆகிடுச்சுன்னா வாங்கிக்கோன்னு. அவுட் ஆஃப் மிராக்கிள் எனக்கு ஒரு நல்ல வீடு செட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஹோல் ப்ராசஸ் புரோக்கர் வர சொன்னால் அங்கே ஒரு பாலம் இருக்கும், அந்த கிட்ட வாங்க, டே என்னடா நான் வந்துட்டு கஞ்சா வாட மாற்ற போகிறேன். இல்லை என்ன அது புரோக்கர்ட்ட இருக்க பிரச்சனைனா, வீடு உங்களுக்கு காட்டிட்டா டீலை நீங்கள் நேராக முடிச்சிருவீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு நேராக வீடை காட்ட மாட்டாங்க. கேட்டாலும் ஓனரை நேராக காட்ட அந்த முக்கு சந்தில் அட்ரஸை சொல்கிறேன், நான் வாரேன். பெரிய ஒரு பில்லா வில்லன், நான் வந்து பில்லா, நான் வந்து சூட் கேஸ் மாற்றிக்க போகிறேன். அவன் எனக்கு பண்ணாஞ்சி ஒருத்தன் வேலை, நான் வந்து அரமணத்தியலமாக நிற்கிறேன், அந்த வாரேன் தம்பி, இந்த வாரேன் தம்பி, இந்த வாரேன் தம்பின்னு அரமணத்தியலண்டா. இப்போ அந்த ரோடை கிராஸ் பண்ணி போனாலும் எனக்கு அந்த சென்ட் ஜேம்ஸ் சந்தியில் ஞாபகம், இங்கே தான் நின்றுட்டு இருந்தோம்ல அப்படின்னு. சில பேர் அந்த சில இதுக்கு நானும் ஒரு புரோக்கரை பார்த்துருக்கேன். அவர் ஃபுல் கோட் அண்ட் சூட் கொடுத்தாது மட்டும்தான் மிச்சமாக இருந்துச்சு. பட் டைமுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவருக்கு ஒரு நாள் கோவம் வந்துச்சு. அவரை நான் எவ்வளோ வேலையாக இருக்கிறேன், நீங்கள் டைமுக்கு வரலன்னு சொன்னால் காட்ட மாட்டேன்ட்டது. இல்லை அது ஒரு பெரிய இதுடா, காட்ட மாட்டேன்ட்டான். இப்போ நாங்கள் இந்த இந்த என்னன்னா, இவன் ஒரு ப்ரைஸ், ஒரு மார்க்கப் வச்சு ஒரு ப்ரைஸ், இப்போ நாம் அடித்து பேசவும் விட மாட்டானுங்க. ஏன்னா அவன்கிட்ட கமிஷன் அடிஞ்சு விழுந்துரும்ல. இப்போ நாம் ஓனர் மைண்டில் ஒரு விலை வச்சுருப்பான். நிறைய வீடு அப்படி போகாமல் இருக்குச்சு. ஓனர் மைண்டில் ஒரு விலை வச்சுருப்பான், புரோக்கர்காரன் வந்து இல்லை இதை விட நல்லா போகும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் இதை நல்லா விற்று தரேன், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மாதிரி அப்படியே படுத்து. இப்போ நம்ம ப்ரோக்ராம் தொடங்கும் போது காட்சி இருந்தது இருக்குது. இப்போ வெள்ளவத்தையில் நான் இதுக்கு முதல்ல பார்த்துருக்கிறேன், நிறைய கமர்ஷியல் வீடை தாண்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. இப்போயும் வேணா ஒன்று இருக்குது, WC மாத்தையில் ஒன்று கிட்டத்தட்ட 3 வருஷமாக இருக்குது கொடுக்காம. ஏன்னா அவர் எதிர்பார்க்குற விலை இல்லாமல் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி 3 வருஷமாக வச்சுருக்கிறாரு. ஆனால் என்னன்னு சொன்னால் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியெல்லாம் அந்த மாதிரி வச்சுருக்கிறதுல உங்களுக்கு இப்போ அந்த 3 வருஷம் காசு இல்லாமல் போகிறதும் ஒன்று இருக்குது. ப்ளஸ் நீங்கள் அவ்வளோ ரெண்ட்டை வச்சுருந்தா ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு அவனுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் வருதாங்கிறது முதலாவது கேள்வி. இப்போ நிறைய பிஸ்னஸ்கள் 3 மாதம் 4 மாதத்தில் மூடிட்டு போனோன்னே இன்னொருத்தர் வராரு. இவங்களும் ஆசைப்பட்டு கடைகளை எடுக்கிறது, அந்த கணக்கு ஒரு இது பார்க்குறது. வெள்ளவத்தில் ஒருத்தன் 1 லட்ச ரூபா கொடுத்து செலவு ஒன்று எடுத்திருந்தான். 1 லட்ச ரூபாய்க்கு அந்த நேரத்தில் நான் முடி வெட்டுறதுக்கு 250 ரூபா எங்கேயோ. நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு அந்த வடிவேலு மாதிரி ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு வெட்டணும். அப்போ தான் அவனுக்கு அந்த கணக்கு பேலன்ஸ் ஆகும், சம்பளம் கொடுத்து கடையை நடத்துறதுக்கு. ப்ராக்டிக்கலாக நடத்த முடியாது. ஸோ இந்த ரெண்ட்டும் வந்து இப்போ கனடாவாக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அங்கேயெல்லாம் அந்த மார்க்கெட்டை வந்து இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து ஓவராலாக எக்கனாமியோட பேஸ் பண்ணி தானே இருக்குது. இங்கே நீங்கள் நினச்சது தானே விலை, இப்போ வீட்டு ஓனர் என்ன சொல்கிறாரோ அதான் விலை. இங்கே சொல்கிற மாதிரி அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இன்வால்வ் ஆகி மார்க்கெட் ரேட்டை கேப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் ரேட்ஸும் இங்கே இல்லைன்னு சொன்னதுக்கு என்ன, இந்த ஏரியாவுக்கு இவ்வளோ தான்ற அனுமானம் எல்லாருக்கும் இருக்குடா. ஆனால் இப்படி தானே, இப்போ அவர் சொன்ன அந்த கேப் இருக்குல்ல, அது ஆஸ்திரேலியாவில் லைக் பிஃபோர் ரெக்கார்டிங் அவர் சொல்லியிருந்தார், ஆஸ்திரேலியா இட் லிங்க்ஸ் வித் யோர் எக்கானமி. இப்போ கொட்டேனான்னு எடுத்துப்போமே, கொட்டேனால இத்தனை ஸ்கூல் இருக்குது, இத்தனை இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா அதுக்கு வேல்யூ கூடுறது, அது ஒரு ப்ராசஸ்டு வேலை போகுதான் ஆஸ்திரேலியாவில். இங்கே அப்படி இல்லை மாமா. இது கொட்டேனா வேலை கூட. இப்போ வெள்ளவத்தைக்கு என்ன நடந்துச்சு, இனி கொட்டேனா வேலை கூடன்னு ஏன் சொல்கிறாங்க, அத்தனை ஸ்கூல் இருக்கு. சரி, வெள்ளவத்தையில் ஏன் வேலை கூடிச்சு? வெள்ளவத்தையில் இங்கே நம்ம இப்போ பாரு பழக்கிறேன் யாழ்ப்பாணத்தாங்கல. சரியா, ஒரு மேபி நீ அங்கேருந்து விடுவாங்க யாரு நீயே, நான் அதை வித்துட்டுல இங்க வந்தேன். இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ்ல பார்த்தேன், இப்ப சாண பிடிச்ச கத்தி மாதிரி கூரா இருக்கியே, எந்த ஊருக்காரடி கேளு. இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன்,
இது எவ்வளோ எங்கே பேஷ் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ இந்த எபிசோட் முடியக்குள்ள இல்ல, இல்ல. சரமாரியா people are starting to identify themselves as seasonsனு ஒரு நியூஸ் பார்த்தேன். எவ்வளோத்துக்கு உண்மைன்னு தெரியல. சரியா? அது மாதிரி ஸ்ப்ரிங் சம்மர். ஆமா, அது எவ்வளோத்துக்கு உண்மைன்னு தெரியல. ஸ்பூஃப் அதுவும் போட்டாங்களோ தெரியல. அது மாதிரி நான் ஊனோ ரிவர்ஸ் கார்ட் புல் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஐடென்டிஃபை மை செல்ஃப் அஸ் யாழ்ப்பாணத்தான். சரியா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கொட்டை தான். நான் யாழ்ப்பாணத்தான் இல்லை, என் பேத்துல இருந்து வராது. இருந்துட்டு கொஞ்சம் டீப்பாக பேசும்போது நான் அங்கேருந்து வந்தேன் நான் என்னன்னு வரும். சரியா? அது உள்ள ஓடுற ரத்தம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஐ டோன்ட் ஐடென்டிஃபை மை பாருங்க சைக்காலஜி அட்டாக் பண்ற பாருங்க. ஏன் உங்களோட சொந்த ஐடென்டிட்டி மேல உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு? நீ ஐடென்டிட்டி மேல வெறுப்பு இல்ல, அவங்க மேல வெறுப்பு. இல்லை இப்போ இதுலேயே அவரோட ஊர் வீட்டு கதையை கொஞ்சம் கேட்டிங்கன்னா, இவர் ஐடென்டிஃபை பண்ண மாட்டேன்னு சொன்னார்ல, ஆனால் ஊர் வார்த்தை ஒரு 10 வரும் அந்த லிஸ்ட் உங்களுக்கு. ஊர் வீட்டுக்கு அது இப்பயே நீங்களும் நானும் தொடர்ந்து 10 நிமிஷம் பேசி இவனை கொஞ்சம் இமோஷனலாக பேச வச்சோன்னா இவனே அறியாம தமிழ் நான் பல எபிசோட்ல 24 மணித்தியால வேஷத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான் இவன். அப்படி இல்லை, நான் வந்து ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் அஸ் பேட்மேன், அலையஸ் தான் ப்ரூஸ் வேன். சரியா? அது மாதிரி தான் இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து என்னடா பேசிக்கிட்டு இருந்தோம், மறந்துட்டு யாழ்ப்பாணத்தை பேச பண்ண வெள்ளவத்தை விலை கூடனதுடா. ஏன்டா வெள்ளவத்தை விலை கூடனதுக்கு உண்மை இப்போ 90s நான் முழுக்க வாழ்ந்தது கூடுதலாக வெள்ளவத்தையில் தானே. இது வெள்ளவத்தை வந்து உண்மையில் மார்க்கெட்டில் மரக்கறியும் வீட்டு விலையும் கூடினதுக்கு ஒரே காரணம் தான். ஃபர்ஸ்ட்டாக வந்து எல்லாம் அந்த வெள்ளவத்தை லேண்ட் ஆனோன்னு இவங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு பெரிய பிரச்சனை. அதே நேரத்தில் வெளியூரில் இருந்தவங்கள்ட்ட இருந்து வந்த காசு ரொம்ப நிறைய காசு வேறு. ஸோ நெகோசியேஷனுங்கிறது எங்கேயுமே நடக்கலை. இப்போ மரக்கறி வாங்க போன ஆளாக இருக்கட்டும், ஆட்டோவில் ஏறின ஆளாக இருக்கட்டும், வீடு பார்க்க போன ஆளாகட்டும், நெகோஷியேட் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் தெரியாது. 10,000 ரூபா சொல்கிறான்னா தலையாட்டிட்டு அந்த பெருசாக இல்லை இது குறைங்க, இந்த ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கிச்சன் பெருசு இல்லை அப்படிங்கிற அந்த நெகோசியேஷன் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பேஸுக்கு அது அந்த விலை அப்படி செட் ஆகிருச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைன்னே வச்சுக்குவோம், ரைட்டு. ஆனால் வெள்ளவத்தை ஒரு ஹைலி டெவலப்ட் ஏரியா இல்லை. அது சரி, இப்போ நான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பழையபடி இப்போ நான் இருக்கிற கரண்ட் ஊருக்கு வரேன், கிர்லப்பனைக்கு. என்றைக்குமே ஒரு அண்டர்டாகாக இருக்கிற கிர்லப்பனைக்கு. ஆமாம் பஸ். அப்போ வெள்ளவத்துக்கும் கிர்லப்பனைக்கும் தூரம் வெறும் 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. நீங்கள் போக வேண்டிய எல்லா ஸ்கூலுக்கும் ஈஸியாக போகலாம். வெள்ளத்தை விட பெட்டரான மார்க்கெட் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா மரக்கறியும் அங்கே வெள்ளவத்தில் இல்லாதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஆட்டிறைச்சி வேணுமா மாட்டிறைச்சி வேணுமா எல்லாமே அங்கே இருக்குது. வேறு சில விஷயங்கள் வெள்ளவத்தில் கூட இல்லாத இங்கே இருக்குது. ஆனாலும் கிர்லப்பனையில் வேல்யூ குறவு கம்மி. அது ஏன் தெரியுமா? இவர் சொன்ன அந்த நெகோசியேஷனில் இன்னொரு பக்கமும் இருக்கு மச்சான். இப்போ கிரவுண்ட்லேயே இருக்கிறான், அதாவது இங்கே இருக்கிறவனே வெள்ளவத்தில் ஒரு வீடு வாங்குறதுக்கு சரியாக ஒரு ஓனர் வந்து இது தம்பி ஒரு 1,70,00,000 போகும் அப்படின்னா, இப்போ நீ என்ன பண்ணுவேன், நியாயஸ்தானே என்ன பண்ணுவேன், சரிண்ணே ஒரு 1,60,00,000 முடிச்சுப்போமா அப்படின்னு கேட்பல யாழ்ப்பாணத்தான். அப்போ 1,75,00,000 நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறோமே, எங்களுக்கு கொஞ்சம் வந்து நிற்க இடம் வேணும், நாங்கள் 2 கோடிக்கு முடிச்சு விடுவோமே என்ன. இப்போ என்ன ஆகும், பக்கத்தில் இருக்கிறவனும் 2 கோடிக்கு தான் விற்க பார்ப்பான். அந்த வீடோட வேல்யூ என்ன, 1.5 கோடி. இப்படி இந்த வெளிநாட்டுக்காரங்கள் வந்து நாங்கள் அதுவும் அந்த வீடு சும்மா கிடக்குண்டாங்களத. இப்படி வெள்ளவத்தில் முக்கால்வாசி வீடு இருக்குடா சும்மா. இவங்க வந்து இந்த நல்லூர் திருவிழாக்கும் கரெக்டாக ஏழு பசங்க எக்ஸாம் எழுதுகிற நேரமும் ஓலல் பசங்க ரிசல்ட்ஸ் வர்ற நேரமும் வந்துட்டு வளவளா விட்டு போயிடுவாங்க. அந்த 3 மாதம் மட்டும்தான் அந்த வீடு, மிச்ச நேரம் டஸ்ட்டு வாங்கும். இப்படி இவங்க மார்க்கெட்டை ஏற்றி வச்சுருக்கானுங்கடா. இல்லை வெள்ளவத்தில் மூடி இருக்கிற வீடு நிறைய இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டுகளுக்குள்ளே மூடி இருக்கிற. ஆனால் சரி, இப்போ அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் யூஎஸ்லேயே எடுத்தீங்கன்னு சொன்னால் பெவலி ஹில்ஸ் மாதிரி இடங்கள் இருக்குது, ஹாம்ப்டன்ஸ் மாதிரி இடங்கள் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அதில் அங்கேயும் வந்து பெருசாக அம்யூனிட்டிஸ் இல்லை. கிளப்ஸ் கொஞ்சம் இருக்குது, பீச் ரிசார்ட் கொஞ்சம் இருக்குது, அப்படி தான் இருக்குது. பெல்லே அதெல்லாம் பெரிய ரொம்ப ஹைலி அஃப்ளூவெண்ட்டான இடங்கள். அப்போ அதுக்கும் வந்து ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அதில் ஃபெசிலிட்டியை விட அங்கே இருக்க ஆக்கள்னால தான். ஸோ அதே லாஜிக் அங்கேயும் இருக்கு. சார் பெல்லாரில் எல்லாருமே பணக்காரங்க தான், வெள்ளவத்தையில் எல்லாருமே பணக்காரங்கன்னு சொல்லுவியா? காசு இருக்கவன் தானே இருக்கான். இல்லை இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நான் இருந்த ரோட்டில், இப்போ நான் முந்தி வாழ்ந்த இடத்துல ஒரு 4-5 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டாக மெரிகோல்டு அப்பார்ட்மெண்ட்டுங்கிற அப்பார்ட்மெண்ட் தான் கொட்டைனில் ஒன்று இருக்குது, வெள்ளவத்தில். இது 2 தான் ஃபஸ்ட்டாக கட்டப்பட்ட அப்பார்ட்மெண்ட். பேரலல் டைமில் கட்டினாங்க. கொட்டைனில் ஒன்றும் வெள்ளவத்தையில் ஒன்றும். 37 லேனில் கட்டினது ஒன்றும், கொட்டைனில் எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஆனால் கொட்டைனில் இருக்கிறது நான் பார்த்துருக்கிறேன், மெரிகோல்டு அப்பார்ட்மெண்ட். இது 2 தான் அந்த கொழும்புக்குள்ளே கான்செப்டாக அப்பார்ட்மெண்ட்ஸாக வந்தது. இது எப்போ ஜீது 94-95 அந்த டைமுக்குள்ளே நான் இருக்கோம். சரியா, அந்த டைமில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட், அதாவது நாங்கள் ஃபஸ்ட் டைமாக கவர்மெண்ட் ஃப்ளாட்ஸை தாண்டி அப்பார்ட்மெண்ட்டுங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது அவங்க தான், எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முதல் வேறு யாருமே அதுகளுக்குள்ளே இருக்கல. பட் இப்போ நான் இருந்த அந்த லேனுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு
8-9 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இன்ட்டு நம்பர் ஆஃப் ஒரு 100 வீடுன்னு வச்சு பார்த்தாலுமே எவ்வளோ பாப்புலேஷன் கூடி. பட் இன்னும் பழையவங்க ஒரு 4-5 பேர் அந்த லேனுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க போகலை அந்த இடத்த விட்டுட்டு. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக வாழ்கிறவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நாங்கள் நார்மலாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுக்குள்ளே விலை குறைவாக இருந்து, சாமான்கள் விலை குறைவாக இருந்து, எல்லாமே இருந்து. பட் இப்போ இந்த எக்ஸ்பென்சஸுக்குள்ளே ஒன்றும் செய்ய வழி இல்லை. இப்போ மிச்சம் இந்த வீடு இருந்தவங்கலாம் நிறைய பேர் கிளம்ப விட்டு ரொம்ப தூரத்தில் இந்த இடத்த விற்றுட்டு போய் வீடு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க ட்ராவல் பண்ணி கொழும்புக்கு வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்குள்ளே வாழ முடியாமல் போன ஒரு சிச்சுவேஷனுங்கிறதுனால. ஏன் இப்போ வீடு விலை கூட்டினதுக்கும் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் விலை கூட்டினதுக்கும் அவர் முதல்ல சொன்ன விஷயம்டா, நெகோசியேஷன் இருக்காது. இப்போ மரக்கறி வாங்க போகிற இடத்துல மரக்கறி 80 ரூபான்னா 80 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவான். ஆனால் மரக்கறியோட உண்மையான விலை 60 ரூபாயா இருக்கும். முதலே இருக்கிறவன் போயிட்டு அவன் 80 ரூபா சொன்னா, என்ன தம்பி 80 ரூபா சொல்கிறீங்க, 60 ரூபாய்க்கு கொடுங்கன்னு பேரம் பேசி வாங்கிட்டு வருவான். அப்போ அந்த இடத்துல ஒரு சப்ரேஷன் இருக்குல்ல. இதெல்லாம் உண்மையாகவே ஒரு ஃபேக்டரா இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு ஒரே சாமான நீங்கள் வெள்ளவத்து மார்க்கெட்டில் விலை கேட்டுட்டு வாங்க, கிர்லப்பணம் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன விலைன்னு சொல்லு. 1 கிலோமீட்டர் தூரத்தில் உங்களுக்கு விலை டிஃபரன்ஸ் என்னங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. சாமான் ரெண்டுக்கும், மீனை காட்டுறேன், மரக்கறியை காட்டுறேன், ரெண்டுக்கும். சிக்கனுக்கெல்லாம் அந்த ஸ்டாண்டர்ட் விலைங்கிறதுனால சரி. மீனெல்லாம் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். மீனும் மரக்கறியும் நீங்கள் எங்கே கிர்லப்பண மார்க்கெட்டுக்கு வாங்க, வெள்ளவத்து மார்க்கெட், ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ அதை ஆட்டோ எனக்கு பர்சனலாக ஒருத்தன் சொல்லியிருக்கிற ஆட்டோ இப்போ இந்த மீட்ரு வாரத்துக்கு முன்னுக்கு ஆட்டோ கேட்டோன்னா மல்லி மேய்க்க வெள்ளவத்து அப்படின்னு இருக்கான். அப்படி சொன்னா நான் கேட்ட மேய்க்க சிகாகோ நெவேலி அப்படி சொன்னா எனக்கு இது வெள்ளவத்தன் மீட்டர்லாம் வாரத்துக்கு முன்னுக்கு. ஏன்னா அந்த நெகோசியேஷனே இல்லையே அங்கே அதுக்குள்ளே. அப்போ அந்த நார்மலாக நீங்கள் சொல்கிற மற்ற பிரச்சனை எங்கே வருதுன்னு சொன்னால், அந்த இடத்துல இப்போ தண்ணி பெரிய பிரச்சனை. 800 வீடு புதுசாக உள்ளுக்கு வந்த கையோட யோசிச்சு பாருங்க, ஒரு 40-50 வீடு இருந்த இடத்துக்குள்ளே இப்போ தண்ணிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் ட்ரைனேஜ் பிரச்சனை. ட்ரைனேஜ் வந்து இந்த வெள்ளவத்தையில் அவ்வளோ வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டலை இவங்க அப்கிரேட் பண்ணவும் இல்லை. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கிட்டத்தில் மழை பெஞ்ச நேரத்தில் கொலிங்வுட் பிளேஸில் தண்ணி வெளியில் ட்ரைனேஜ் தண்ணியெல்லாம் ரோட்டுக்கு வர அளவுக்கு தண்ணி வந்து அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த மழை கண்டினியூஸாக மழை பெஞ்ச நேரத்தில். ஸோ இப்போ இந்த செலவுங்கிறது இப்போ அந்த மாதிரி செலவுகள்லாம் எதிர்பார்க்க இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே பார்க்காது. ஆனால் இதுக்கு நீங்கள் யாரை காரணம் சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை இப்போ என்னன்னு சொன்னா இவன் இப்படி சொல்றான். இல்ல அது ஒரு சொந்த இடத்தை இருக்கிற மனிதர், அது ஒரு ஆஸ்பெக்ட் இல்ல, அது ஒரு பட் ஆனா இதுல மேஜர் ப்ளேம் வந்து விழணும் சிட்டி பிளானிங் அத்தாரிட்டிஸ் மேல தான் விழணும். இருக்கு. அதாவது இவ்வளவு தான் கட்ட கொடுக்கலாம், இவ்வளவு தான் இதுக்குள்ள இருக்கலாம். அந்த டென்சிட்டியை வந்து கொஞ்சம் பிரிச்சு அதான் நான் சொல்றேன். இப்ப நான் கிர்லப்பனை ப்ரொமோட் பண்றேன் இல்ல, வெரி க்ளோஸ், அதுக்கு இதுக்கு இடையில பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் அங்க டெவலப் பண்ணி நிறைய இடங்களை அங்க வீடுகள் வரலாம், வீடுகள் வாங்கலாம். இப்ப நிறைய பேர்ட்ட கேட்டா கிர்லப்பனையில் ஐயோ கிர்லப்பனையா அங்க கஷ்டம், ஆனா உங்க செலவு பெரிய அளவுல குறையும். நீங்க அந்த ஜி இந்த ஆஸ்பெக்டும் இருக்கு இல்லையா? இப்போ நாட் டு சவுண்ட் இக்னரண்ட் ஆர் எனிதிங், பட் வெள்ளவத்த மாதிரி இன்னொரு ரீஜனுக்கும் இன்னொரு முக்கியமான டிஸ்டிங்ஷன், அங்கே ஆல்ரெடி இருக்க ஆக்களும் அந்த இடத்துல ரேட்டை கூட்டி குறைப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் சில இடங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது நீங்கள் பீப் பண்ணிக்கோங்க, எங்களோட வீடு இருக்க ஏரியாவுக்கும் கேப் வந்து நாட் ஈவன் கிலோமீட்டர். ஆனால் அவங்கள மாதிரி கிட்டத்தட்ட 2 மடங்கு வேலை போகும் எங்களோட சைடில் வீடு. ஏன்னு சொன்னால் ஹேஸ் சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் தெமட்டக்கோட்டையிலேருந்து அப்படியே அவிசாவள ரோட்டில் உள்ளுக்கு போக 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 ரேட் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் மெயின் ரோட்லேயே தான் இருப்பீங்க. சேஃப்டி கன்சர்ன்ஸ் அங்கே இருக்க, அங்கே ரேசிஸ்டாவோ இல்லாட்டி இக்னரண்டாவோ பேசுறதுக்கு இல்லை, பட் ஆக்கள்கிட்ட பெர்செப்ஷன். ஓகே இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டில் வந்து ஒரு கன்சர்ன் இருக்குது சரியா, சேஃப்டிங்கிறதுக்குள்ளே ஒரு கன்சர்ன் இருக்குது. செகண்ட் அந்த ரேசிசம் கன்சர்ன் இருக்குது தானே, அது வந்து இப்போ ஓரளவுக்கு பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு. ஏன்னு சொன்னால் இப்போ வந்து அந்த இருக்கிற ஆக்கள் கூடினால, இப்போ நீங்கள் சொன்னதுக்கான நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வெள்ளவத்துக்கு பின்னுக்கு தான் சரணங்கர் ரோடு இருக்குது, அதாவது கலுபோவிலியோட சரணங்கர் ரோடு இருக்குது. அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் எங்கள் லேன் எஜ்ஜை தாண்டி கீழே எங்கேயும் போக மாட்டோம், அந்த கெனாலோட சேர்த்து நிறைய வீடுகள் இருக்கும், அந்த பக்கம் நாங்கள் யாருமே போகவே மாட்டோம். அப்போ சொல்லுவார், அப்போ அந்த ஏரியாக்குள்ளே நாங்கள் என்டர் ஆகவே மாட்டோம் கடைசி வரைக்கும். ஆனால் இப்போ சரணங்கர் ரோட் வெறும் ரொம்ப இப்போ அந்த பாப்புலேஷன் கூடின ஒரு ரோடாக மாறிடுச்சு, ஆட்கள் வீடு எடுத்து போயிருக்கிறாங்க. ஆக்சுவலி அங்கே கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூடியிருக்கு, பட் கம்பேரிட்டிவ்லி வெள்ளவத்து அந்த விஆர் லைனுக்கும் பாலத்துக்கும் இடையில ஒரு 500 மீட்டர்ஸ் கேப் தான் இருக்குது, அது ரெண்டுக்கும் இடையில இருக்குது. அந்த ரோட்டையும் ரெண்டையும் பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கு. பட் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இப்போ என்ன நீங்கள் இந்த பக்கம் மார்க்கெட்டுக்கு இந்த பக்கம் ரோட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிடலாம். பட் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுளாக ஒரே லாங்குவேஜ் பேசி எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அது மட்டும் இல்லை. இப்போ அந்த இடத்துல க்ரைம் ரேட் பற்றின வருத்தங்கள் இருக்கலாம், அந்த ஏரியா ஆக்களுக்கு மற்றவங்களுக்கு பெர்செப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லி
அது ஒன்று இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் வீடு வாடகைகள்லாம் பார்க்க போகக்குள்ள சொல்லுவீங்க இந்த ஏரியா எவ்வளவு இந்த லேன் எவ்வளவு சேஃப்னு கேட்பீங்க. அதுகள் இருக்கு இல்லை, அந்த பெர்செப்ஷன்ஸ் இருக்குது தானே. இப்போ நான் சொன்ன மற்ற இடம் கூட அதை பீட் பண்ணிடுங்க. என்னன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அந்த கிரைம் பேக்ரவுண்ட் பெருசு. அங்கே நிறைய பேர் அந்த மாதிரி ஆக்கள் இருக்காங்க, எனக்கே தெரியும் ஆக்கள் அந்த மாதிரி ஆக்கள். குமரா இல்லை இதுக்கு சதீஷுக்கு மட்டும்தான் ஃப்ளாஷ்பேக் இருக்கா? இல்லை எனக்கு இருக்கு, நான் மட்டும்தான் மட்டிக்குவா இருக்கேன். இதுக்கு நடுவில் இந்த இப்போ அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே சில இப்போ என் ஃப்ரெண்ட் ஒரு வீட்டு ரெண்டுக்கு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் என்னென்னா 2 வயசான அம்மா அப்பா தான் இருக்கிறாங்க, பிள்ளை எல்லாம் வெளிநாட்டில் அவங்க வாங்கி கொடுத்து இவங்க மேலே இருக்காங்க, அவங்க கீழே இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி பில் ஓட்ட பில் எல்லாம் வந்து கட்டினா நான் இது ஃபஸ்ட் டைம் அவங்கள்ட்ட கேட்டது. இப்போ சொல்லுவேன் ஒரு 2438 ரூபா பில் வந்துச்சுன்னு சொல்லி. இப்போ நம்ம 2438 ரூபாங்கன்னா சில அவங்க 2300 ரூபா 2000 ரூபா கட்டிட்டு விட்டுருக்கலாம். அப்படியும் இல்லை, இவங்க கட்டி அந்த சொச்ச கணக்கு ஒரு 8 ரூபா சொச்ச மிச்சம் இருந்தால் பில் அடுத்த பில் வரணும் இவங்க தான் கீழே இருந்து கலெக்ட் பண்ணுவாங்களாம். பண்ணிவிட்டு ஒரு 8 ரூபா மிச்சம் வச்சிருக்கிறீங்க ஏன் போன மாதம் பில்லில் அப்படின்னு. யார் இவங்க? ஓனர் கேட்பேன். ஓனர் 8 ரூபா ஜி. அது அகைன் நான் இப்போ திருப்பி வன்மத்தை கேட்குறேன்ல, அந்த ஓனர்ஸ் யாழ்ப்பாணமா? இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. அவங்க தான் பக்கத்து வீட்டில் நடக்கின்றது ஆர்வமாக பார்ப்பாங்க. தான் வீட்டில் நடக்கிறத விட அனாவசியமான அபியூஸ்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து விழ போகுது. ஐ எம் ரெடி டு அக்செப்ட் இட். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இந்த ஆணி அடிக்காதீங்க, இப்போ இந்த ஐயோ அதை ஜி கேட்குறீங்க, ஐயோ அதை செய்யாதீங்க. நைட்டில் உங்கள் வீட்டில் சத்தம் கூட கேட்டை மூடிடுவோம் 10 மணிக்கு அப்புறம். இப்போ 10 மணிக்கு அப்புறம் மனசே வெளியில் இங்கேருந்து வரக்கூடாதாடா. இல்லை ஜி, இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, நான் ரெண்ட்டுக்கு இருக்கிற நேரம் கொழும்புன்னு அகைன் திருப்பி தான் எங்களை தான் புழக்க போகிறேன். சரியா? ஸோ இப்போ ரேண்டமாக நம்மளை கணக்கே எடுக்காதவங்கெல்லாம் கொழும்புல ஏதாச்சும் வேலைன்னா எங்கள் வீட்டில் தங்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவானுங்களே. ஆமாம் ஆமாம். சரியா? இல்லைங்க ஹவுஸ் ஓனர் ஒத்துக்க மாட்டார். எப்படி ஹவுஸ் ஓனர் கணக்கே இல்லை, எத்தனை பேர் வந்து நின்னா ஏன்னா தனி மீட்டர், தனி தண்ணி, தனி எலக்ட்ரிசிட்டி, தனி கேட்டு. சரியா? இல்லைங்க ஹவுஸ் ஓனர் விட மாட்டார், கொஞ்சம் கஷ்டங்க. இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த தனி மீட்டர் இருந்தாலுமே கூட இப்போ மிக்சியெல்லாம் போட்டப்போ முந்தியெல்லாம் இருந்ததுகள் மிக்சியெல்லாம் வேலை செஞ்சு ஓனர் பக்கத்தில் இருந்து அதுக்கப்புறம் தான் இந்த ஓனர் இல்லாத வீடுகள்லாம் தேட ஆரம்பிச்சு. பக்கத்தில் உங்கள் வீட்டில் அடிக்கடி மிக்சி வேலை செய்து போல இருக்குது, கரண்ட் பில் நான் தான் கட்டுறேன். இல்லை ஜி, இதில் நான் ஒன்று கவனித்தேன், இது எவ்வளோத்துக்கு உண்மைன்னு தெரியல. பட் நானும் அப்பாவும் வி ட்ரை டு ஃபிகர் இட் அவுட், பட் வி குடன்ட் நெயில் இட். என்னன்னா இந்த ஒரு வீடு எடுத்து 2 போர்ஷனாக பண்ணி அதுக்கு 2 தனி கரண்ட் பில் இருக்கிற வீடுகளில் இப்போ மேல் வீட்டில் தான் ஓனர் இருக்கான், கீழ் வீட்டில் தான் டெனண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். மேலே இருக்கிற சில லைட்டுக்கான கனெக்ஷன் வந்து கீழ் பில்லுக்கு தான் வருது. சரி, நாங்கள் வந்து என்ன செஞ்சோன்னா ஒரு நாள் மொத்தமாக எங்களோட இதை ஆஃப் பண்ணிட்டு மீட்டர் ஆஃப் பண்ணிட்டு மொத்த ஃபியூஸ் ஆஃப் பண்ணிட்டு மீட்டர் ஓடுதான்னு பார்த்தோம், லைட்டாக அசையுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னா மேல் வீட்டுக்கு வர்ற கரண்ட்டில் இருந்து சில போர்ஷன்ஸ் வந்து கீழ் வீட்டு யூனிட்டு கொடுத்துட்டான். அப்போ அவனுக்கும் சேர்த்து தான் நாங்கள் கரண்ட் பில் கட்டிக்கிட்டு இருக்கோம். அவன் வீட்டில் ஓடுற மிக்சி ஃபேனு ரொம்ப பவர் இன்டென்சிவாக இருக்காது, சின்ன சின்ன யூனிட்டுக்கு உறிஞ்சிற சில ஐட்டங்கள் இருக்கும்ல, குண்டு பல்பு, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ எங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டான் போல். நானும் அப்பாவும் என்ன கரண்ட் பில் கூடிக்கிட்டே இருக்கு, நாங்கள் இவ்வளோ ஏன்னா அந்த டைம் எங்கள்கிட்ட மெஷின் இருக்கல, எங்கள்கிட்ட சிஆர்டி டிவி தான், அதுவும் பெருசாக ஓடாது, ஃபேன் ஒரே ஒரு ஃபேன் தான் என் ரூமில் மட்டும்தான் ஓடும், ஹாலில் பெருசாக பாவிக்கிறது இல்லை. ஏன் கரண்ட் பில்லு கூட வருது? ஒரு நாள் மொத்த ஃபியூஸையும் ஆஃப் பண்ணி பார்ப்போன்னா அவர் குட்டியாக சுற்றுறாப்புல, அந்த வெரி மைன்யூட் டிஸ்க் சேஞ்சு. ஓஹோ இதான். அதுக்கப்புறம் என்ன போயிட்டு சண்டையாக பிடிக்க முடியும் ஓனர்கிட்ட? இது வெளிப்படையாக நாங்கள் கண்டுபிடிச்சது. சரியா? நாங்கள் இதுக்கு மட்டக்குழியில் இருந்த ஒரு வீட்டில் ஏதாவது பவர் லீக்கேஜ் இருந்தாலும் அது மூவ் ஆகும். இல்லை இல்லை பவர் லீக்கேஜ் இருந்தாலும் நடக்கிறதுக்கு மேபி இருக்கலாம். நீங்களும் கூட அப்பாவும் திடீர்னு கன்ஸ்பிரசி தியரிஸ் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இல்லை என்னால் இதை ப்ரூவ் பண்ண முடியாது, எனக்கு தெரியும், எனக்கு ஐ நோ திஸ் அகைன். அதான் we couldn't nail it down. I know. ஆனா இது இப்படி பண்ணலாம் தானே, இப்படி பண்றதுக்கான ஸ்கோப்புகள் இருக்கிறனால they'll definitely misuse this. ஓனர்ஸ் செய்கிற சில அலப்பறைகள் அது நம்ம கணப்புலேயே நினைச்சு பார்க்காத வேலையில் எவ்வளோ. இந்த வீட்டு ரேட் சொல்றீங்க, ரேட் மேட்டர் சொல்றீங்க இல்லையா நீங்கள், ஏரியாவில் ரேட் கூடுற விஷயம் அது வந்து ஆர்கானிக்காக நடக்கிற ஒரு ப்ரோசஸ் தானே. அதுக்கு நாங்கள் யாரையும் குறிப்பிட்டு குறை சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் இந்த இப்போ வெள்ளாத்து சொல்கிறீங்க அந்த மாதிரி, அப்படி நீங்கள் கொலம்போ செவனுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் விலங்குல அப்போ கொலம்போ செவன் கொல்லுப்பீட்டிகள் என்ன சொல்லுவீங்க? அதுதானே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் நெய்பர்ஹுட். இப்போ நாங்கள் வந்து அந்த ஏரியாக்களோட இங்கே தான் எங்களோட பாரபட்சம் தெரியுது. இப்போ நீங்கள் சொல்லக்குள்ள முதல்ல எனக்கு கூட ஆமாம் அநியாயமெண்ட் தான் இருக்கானுங்க வந்து வந்தேரி பயலுக்கு அப்படின்னு மனதில் ஓடிச்சு. சரியா? அப்புறம் தான் இப்போ உனக்கு
நான் வந்த பயல்கள்னு யாரையும் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் அப்படி ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ இனவாதமான அசிங்கமான கருத்தை மடியிலே ஓடிச்சு. ஆமாம்மா அதி சொல்கிற சரிதான் அப்படி. ஆனால் கொல்லுப்பிட்டியிலையோ இல்லாட்டி கொலம்போ 7 ராஸ்மீட் பிளேஸ் அந்த மாதிரி இடங்கள்லையோ எக்ஸாபிடன்ட் ப்ரைஸஸ் இருக்கும் வேலை சாமான்களுக்கு. அந்த லேண்ட்களோட எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸை பற்றி நாங்கள் ரொம்ப கொஸ்டின் பண்ண மாட்டோம். எனக்கு நியாயம் தானே அப்படி இல்லைடா. ஆனால் அது ஓவர் த பீரியட் கிராஜுவலாக கூடி இருக்குமா இருக்கும். வெள்ளவத்தை வந்து ஒரு அப்நார்மல் ஸ்பைக்காக இருந்துச்சு. கிராஜுவலாலாம் கூடல. அங்கேயும் இங்கே இந்த எல்லா இடத்துலையுமே லேண்ட் கூடிச்சு எப்போன்னு சொன்னால் 70s 80s அப்புறம் தான். அதுக்கு முன்னுக்கு லேண்ட் வேல்யூ அவ்வளோ பயங்கரமாக. ஆனால் இல்லை வெள்ளவத்தை ஸ்பைக் ஆனது வந்து 2000. இல்லை, ஆனால் அந்த நேரத்தில் கால்பிட்டி பம்பலப்பிட்டி எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு தான். பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கொழும்புட அந்த பயங்கர எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு காரணம் வந்து போஸ்ட் வார் பீரியட் சேஃப்டி கன்சர்ன்ஸ் தான். இப்போ எங்களோட வீட்டில் இன்னைக்கு வரைக்குமே எந்த அளவுக்கு இந்த ட்ராமா எங்களை பாதிச்சுன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் இன்னைக்கு வரைக்குமே கொழும்பு 15 அந்த பக்கம் அப்பா போக விருப்பம் இல்லை, வெள்ளவத்தைக்கு அந்த பக்கம் போக விருப்பம் இல்லை. இந்த 10 ஏரியாக்குள்ளேயே பார்த்துக்கங்கடா. இல்லை, நீங்கள் சொல்கிறது ஒரு வேலிட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்னால தான் சில நேரங்களில் எவ்வளோ கொடுத்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறது. ஏன்னா அந்த மைண்ட் வந்து இன்னும் அதை தாண்டி இப்போ எனக்குமே கூட தெய்வலங்கிறது ஒரு அந்நியப்பட்ட பிரதேசம். பட் ஈவன் தோ நான் அங்கே இருந்திருக்கிறேன். பட் நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாரோட சம்மந்தப்பட்டிருக்கனால இந்த வெள்ளவத்தை பாலத்தை தாண்டி அங்கிட்டு போகிறதும் இங்கிட்டு இந்த பக்கம் வாரதுங்கிறது எல்லாமே அந்த ஒரு ரிஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ். நான் எல்லாம் அப்போ சொல்லப்போ வத்தலை ஜாயெல்லாம் கேக் மாதிரி வீடு இருக்குப்பா. என்ன சம்பளத்துக்கு நல்ல வாடகை எடுத்துருப்பாங்க. பைத்தியமா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம், உடனே அவங்க கம்பு தூக்கிட்டு வருவானுங்க. எனக்கே இல்லாத அப்படி. ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அந்த ஏரியாவும் சபப்ஸும் நிறைய எல்லாமே மாறிடுச்சு. இன்னும் மைண்ட் செட் மாறல. என்னன்னு சொன்னால் அங்கே நான் அப்படித்தான் இருப்பான், நம்ம போனால் கம்பு எடுத்து அடிக்கிறது 4 பேர் ரெடியாக இருப்பாங்கிற மாதிரி. தமிழாக்களே நிறைய பேர் போய் குடியேறி. இல்லை இல்லை வத்தலெல்லாம் இப்போ செம்ம ஸ்பாட்டான இடம். வத்தலே நான் என்னோட ரைஸ் ஒரு இடம் டெவலப் ஆகுறது கண்ணு முன்னுக்கு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுவாங்க தானே. அப்போ எனக்கு அது என்னென்னு புரியாது, எல்லாம் இங்கே ஒன்றும் இருக்கல அப்படின்னு. ஆனால் அப்படி என் கண்ணு முன்னுக்கு நான் பார்த்து டெவலப் ஆனது தான் வத்தல். நாங்கள் ஸ்கூலில் இருக்கையில் வத்தலேருந்து வாரேன்னு சொன்னால் ஏதோ என்னது மாத்திரை. ஆமாம் இல்லை இப்போ இந்த ஏரியாவை நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் வந்து பார்த்துருக்குறேன். நான் இங்கே எனக்கு ஆட்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால வந்திருக்கு. இது வந்து மனுஷன் வராத ஒரு ஏரியா. இந்த ஏரியாவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு பஸ் தானே இருக்குது, ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு டப்பி துண்டு சைஸில் ஒரு இடம் ஒன்று சரி வாங்க. இது மாதிரி ஒரு இடம் தான் க்ரோ ஐலண்ட் மச்சான். க்ரோ ஐலண்டும் எனக்கு நான் ஸ்டிலுக்கு வந்த புதுசில் எனக்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தது, இந்த க்ரோ ஐலண்டில் தாண்டி அந்த உள்ளுக்கு போக சரியான காடு தான், ராத்திரியில் போக முடியாது, பயம். இப்போ பாருங்க எவ்வளோ வீடு முந்தி அப்படி இருந்துச்சு. க்ரோ ஐலண்ட் இமேஜை பெரிய அளவில் பாதிச்சது வந்து இந்த ரீட்டா ஜோன்ஸ் கொலை வழக்கு. என்ன சீனா எனக்கு தெரியும். ஓகே, டிஃபரெண்ட் டாபிக். இல்லை சிம்பிள் தாங்க. ஒரு இந்தியன் டூரிஸ்டோட அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஆர்மியில் இருந்தார் நினைக்கிறேன். இங்கே வந்தாங்க, அவங்க டூரிஸ்ட்டாக வந்த நேரம் அந்த க்ரோ ஐலண்ட் பீச்சுக்கு அந்த பக்கம் வந்து இப்போ க்ரோ ஐலண்ட் பீச் பார்த்து தானே. ஆமாம், க்ரோ ஐலண்ட் பீச் வந்து அப்படி இருக்காது. ஆமாம், நான் மதர் இந்த க்ரோ ஐலண்ட் பீச் நாங்கள் ஒரு 10 காடு. ஆமாம், அந்த நீ லேண்டதுக்கும் ஓகே முன்னுக்கு ஓகே ஃபுல்லாக 10 காடுன்னு இருக்கும். ஓகே, மேங்க்ரூவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். இப்பயும் அந்த க்ரோ ஐலண்ட் சைடுக்கு போனால் மொதல் இருந்துச்சு. பிக்சர் தட் சைட் மேங்க்ரூவ்ஸ் ஃபுல் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே ஓகே, ஃபுல்லா கடந்து போயிட்டு பின்னுக்கு ஒரு பீச் இருக்கும். அது ஒரு செக்லூடட் பீச். ஓகே ஓகே, அந்த ரகசியமான பீச்சுகள் அப்படி தான் இருந்துச்சு. சீரியஸ் சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. அவங்க வந்து கூட்டு பாலியல் உட்படுத்தப்பட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்டுக்கு இது சித்தம் போச்சுன்னு சொன்னாங்க. அப்படிதான். So that affected the whole area. இல்ல அதோட இப்ப இருக்கிற அந்த பெரிய எக்ஸ்பேண்டட் ரோட் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? அந்த இடத்துக்கு ஒரு பெரிய crime background இருக்கு. Okay. In fact, I don't know if this is too dark to say here. அந்த ஏரியாவில் இருந்த ஒரு கிரிமினல், ஒரு கொஞ்சம் பிரபலமான ஒரு கிரிமினல் ஒரு ஆள் இருந்தார். அவர் எப்படி சொன்னால் 2 வீட்டில் இருந்தார். ஒரு வீட்டில் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், மற்ற வீட்டில் அவரோட செகண்ட் ஒய்ஃப், 2 பேரும் இருந்தாங்க. நாங்கள் சின்ன வயசில் எனக்கு தெரியும் அந்த ஆள் அங்கே இருக்காரு அப்படின்னு தெரியும், சொல்லுவாங்க இந்த போகிறான் பாரு அப்படின்னு அந்த மாதிரி. அப்போ அவரை கடைசியில் வந்து வேலையை முடிச்சு அவரோட பிரேதத்தை வந்து முத்தந்தியில் போட்டு போகல. நானும் அப்பாவும் மார்க்கெட்டில் சாமான் வாங்கிட்டு இருந்தோம். என்னங்க நீங்கள் பழசரக்கு சாமான் நான் வாங்கிட்டு வரக்குள்ள பழமும் சரக்கும் வந்து விழுந்துச்சு. இப்போதான்டா 2 நிமிஷத்துக்கு மேலே டார்க்காக பேச வேணாம்னு சொன்னேன். இல்லை அதோட இந்த இப்போ வெள்ளத்தில் விலை கூடினதோட சேர்த்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா? ஜென்சியோட கூட நீ தாண்டா சொல்லணும். இல்லை இப்போ இல்லை நான் ஜென்சியில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், எங்ககிட்ட சின்ன வயசில் ஒரு ஹோப் இருந்துச்சு. நான் எல்லாம் 30 வயசில் என்ன ஆகுறேன் பாருன்னு ஒன்றுமே ஆகலை, வேறு விஷயம். ஆனால் அவங்களுக்கு அந்த ஹோப் கிடையாது. ஏன்னா அவங்க பார்த்த உலகம் வந்து கொஞ்சம் மோசமான உலகம். சரியா? அப்போ இந்த என்ன சொல்கிறது,
சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா, பேங்க் சரியா, அது அந்த மாதிரி கிராம சேவர்கள் நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா, இதுக்கு ரிலையபிளான இன்ஸ்டியூஷன். அவங்கள்ட்ட சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்து பல தடவை இந்த ரிலையபிளான இன்ஸ்டிடியூஷன்ஸே ஆக்களை கைவிட்டுருச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொன்னால் என் லைஃப் செக்யூர் ஆகிரும் அப்படின்ற நம்பிக்கை வருது இல்லை நான் பார்த்த வரைக்கும். I could be wrong here. Maybe இல்லை நீங்கள் சொல்கிறது நான் ஐ அக்ரி வித் தட். ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த பேங்க்கெல்லாம் இப்போ நமக்கெல்லாம் பேங்க்குங்கிற நேரம் ஒரு நம்பிக்கை ப்ளஸ் பேங்க் ஏமாத்தாது. அவங்க சொல்கிறாங்க பேங்க்கில் போட்டால் என்ன மச்சான் ஹேக் பண்ணி அக்கௌண்ட்டில் எடுத்துடுறானுங்க அப்படிங்கிறானுங்க சொல்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி என்னது பேங்க்கே கொலாப்ஸ் ஆகிற கதை நடந்துச்சு அந்த கோல்டன் கீ இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். ஒரு பேங்க் ஸ்ரீலங்காவில் கொலாப்ஸ் ஆக போச்சு, கவர்மெண்ட் ஹேட் டு இன்டர்வீன், ஃபுல்லாக இது பண்ணாங்க, நடந்திருக்கு. உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்க சொன்னோம். 2008 கிரைசிஸுக்கு அப்புறம் ஃபுல்லாக ஆக்களோட மென்டாலிட்டியே மாறிட்டு தானே உலகம் ஃபுல்லாக. அப்போ 2008 கிரைசிஸ்ங்கிறது வந்து எங்களுக்கு நியூஸ் மெட்டீரியல், எங்களுக்கு வந்து அடடா எங்களோட விளையாட்டு லைஃபை குழப்பிட்டீங்க இல்லையா அப்படின்னு. அவங்களுக்கு அவங்களோட சைல்டுஹுட்டே ஆரம்பிக்குது அங்கேருந்து தான். இப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, உனக்கு தெரியுமா தெரியும் ஒரு ஃபேமஸ் டிவி சீரிஸ் இருக்குது மேல்கம் இன் தி மிடில். ரைட், எனக்கு சின்ன ரொம்ப பிடிச்ச டிவி சீரிஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லோவர் மிடில் கிளாஸ் அமெரிக்கன் ஃபேமிலியோன்னு எப்படி இருக்கும்னு சொல்லி முதல்ல அதில் தான் பார்த்தேன். சும்மா சீரிஸ். அப்போ ஒரு தடவை அந்த சீரிஸ்ட்டு ஏதோ ஒரு கிளிப் ஒன்று யூடியூப்பில் வருது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சும்மா. இப்போ இந்த மலர் நினைவுகள் பார்த்துக்கிட்டு இருக்குள்ள ஒருத்தன் கீழே கமெண்ட்டில் போட்டிருக்கான் இந்த மாதிரியான ஒயிட் பீப்புளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ கீழே வந்து போட்டிருக்காங்க 2008 அப்புறம் அவங்க எல்லாரும் ஹோம்லெஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு. லோவர் மிடில் அந்த லோவர் மிடில் கிளாஸுங்கிற ஒரு கிரேடே அழிஞ்சிச்சு அமெரிக்காவில் 2008 அப்புறம். ஃபுல்லாக அடிபட்டானுங்க அவனுக்கு. அந்த அப்பா இங்கே கேஷியர், அம்மா இங்கே கவுண்டரில் வேலை, 2 பேரும் எப்படி சரி வீட்டை ஊட்டி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற கல்ச்சர் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொன்னால் லோவர் லெவல் ஜாப் செய்கிறவங்களுக்கு வாழ்க்கை இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் ஒன்று. முந்தி என்கிட்ட ஒரு பழைய யூனிலெக்சரால் என்கிட்ட சொல்லாத இந்த கதையை. ஒரு சொசைட்டி வந்து நல்ல சொசைட்டி அப்படின்றதுக்கு பெஸ்ட் இண்டிகேட்டர், ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர்ஸ், இது எந்த புக்கிலும் சொல்ல மாட்டாங்க. அந்த சொசைட்டியில் சாமானிய மனிதர்கள், எவரேஜ் ஆக்கள், there's nothing special about them. mediocre people சொல்லுவாங்க. mediocre people will live a good life in that society. Okay. Yeah. சரியா? அப்படி இல்லாமல் அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போகிற சொசைட்டில எல்லாம் அந்த என்ன சொல்கிறது அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க இல்லாட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற பொசிஷனில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் படித்து நல்லா சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு. ஒரு சாதாரண டீசெண்டான டிக்னிட்டியோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே நீங்கள் ஒரு ஹை ஸ்கில்டு மனுஷனாக இருக்கணுமா இருந்தால் அந்த சொசைட்டி வந்து ஃபெயில் தான் அர்த்தம். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்ல. இப்போ என்னென்னா நீங்கள் சொல்கிறது ரிலேட்டபிளாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ சில நேரங்களில் இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லாட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குன்னு சொல்லி பேங்க்குக்கெல்லாம் போகிற நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யூஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருக்கிற அதாவது ஒரு ஏர்னிங்கோட உங்கள் ஏர்னிங்க்கு ஈக்குவலாக ஏதாவது ஒன்று சரி செட் ஆகும் உங்களுக்கு வாங்குறதுக்கு இருக்கும். அட்லீஸ்ட் அன்டில் தி கிரைசிஸ் இருந்துச்சு. பட் இங்கே வந்து உங்கள் ஏர்னிங் வந்து இப்போ சொல்லுவோம், இப்போ அவரேஜ் சம்பளம் ஒரு 60,000 வச்சுக்கோங்க. 60,000 சம்பளத்துக்கு நீங்கள் ஒரு வீடுங்கிற கதையே கதைக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. அண்ட் திஸ் இஸ் வேர் ஐ ஹேவ் அ ஹியூஜ் ப்ராப்ளம் வித் பீப்புள். இந்த மேட்டுக்குடி மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க, சாரை தூக்கி அடிக்க தோணுவாங்க. யாரை சொல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸ்ரீலங்கன்ஸுக்கு ஒர்க் எத்திக் இல்லை அப்படின்னு. ஸ்ரீலங்கன்ஸ் உழைக்க ரெடி இல்லை, ஸ்ரீலங்கன்ஸுக்கு ஒர்க் எத்திக் இல்லை. அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு இந்தியன்ஸ் பாருங்கடா, அவங்கள விட நம்ம எவ்வளோ நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அதில் பிடிக்காத விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே ஸ்ரீலங்கன்ஸ் தான் வெளிநாட்டில் போய் நல்லா வேலை செய்கிறாங்க. என்னென்னு சொன்னாங்க ஃபேக்டர் என்னென்னு சொன்னால் அவங்களோட வந்து அந்த அது ஒரு படி மேலே போய் சில பணக்கார இன்ஃப்ளூயன்சஸ், பீப்புள் ஹூ ஆர் சிஇஓஸ், டிரெக்டர்ஸ், பீப்புள் ஹூ ஆர் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சர்டன் கம்பெனிஸ், இவங்க எல்லாம் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுகளில் ஸ்டோரியாவோ இல்லாட்டி ரீல்ஸாவோ பேசுவாங்க. ஸ்ரீலங்காவில் வந்து இந்த சோஷியலிச கொள்கைகளை அதிகமாக கொடுத்து ஆக்களை சோம்பேறி ஆக்கிட்டாங்க. இந்த சமூர்த்தி பணம் இதெல்லாம் வந்து பெரிய அநியாயம் ஒத்துக்கொள்றேன். சமூர்த்தியை வந்து எதிராக பேசுகிறவனுங்களா, சமூர்த்தியை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, எல்லாம் உண்மை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இவங்க எல்லாம் வந்து சோஷியலிசம் மேலே பழி போடுறது, ஸ்ரீலங்காவோட மொத்த அரசியல் கல்ச்சர் மேலே பழி போடுறது, ஸ்ரீலங்கன்ஸே சோம்பேறி தான் சொல்கிறது, இது எல்லாத்துலேயும் மிகப்பெரிய இவங்க மிஸ் பண்ணுற பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ஈக்குவேஷனில் இதே ஸ்ரீலங்கன்ஸ் தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் விழுந்து உழைக்கிறாங்க. 12 hour 18 hour ஷிஃப்ட் செய்கிறாங்க, பிரச்சனையே இல்லாமல். அவங்கள என்ன டிரைவ் பண்ணுது அதே ஸ்ரீலங்கன் தானே. என்னன்னு சொன்னால் அவனுக்கு தெரியும் அங்கே நான் உழைச்சா நான் சம்பாதிக்கலாம். இல்லை, அதுக்கு முக்கியமான பாயிண்ட் ஒன்று என்ன தெரியுமா திவா, இங்கே 2 பேரும் வேலை செய்கிறீங்க தானே, உங்களுக்கு 2 பேருக்கும் இப்போ என்ன பேமெண்ட் பேமெண்ட்லாம் தெரியாது. இல்லை நான் சொல்கிறேன், நான் அமௌண்ட்டை கேட்கல. இல்லை per hour பேமெண்ட் ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியாது. அங்கே தான் பிரச்சனை இருக்குது. ஸ்ரீலங்காவில் per hour ரேட் இல்லை, சம்பளத்தை மாதத்துக்கு கொடுக்குறது. ஆமாம்.
எங்களுக்கு என்னென்னா யூகேலையோ யூஎஸ்லேயோ வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு பெர் ஹவர் உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்கிறது நமக்கு தெரியும். எந்த கம்பெனியுமே உங்களுக்கு பெர் ஹவர் ரேட்டில் மாதத்துக்கான ஒரு சம்பளத்தை தான் பேசி வச்சுருக்கிறாங்க. பெர் ஹவர் ரேட் சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரியும் 8 ஹவர் வேலை செஞ்சேன், இன்றைக்கி எனக்கு 2000 ரூபா கையில் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ என் ட்ரைவும் அது, அதாவது இப்போ நார்மல் ஜாப்ல செய்யல, உங்களோட உழைப்புக்கு ஏற்ற மரியாதை தராதனால ஆக்கள் உழைப்பு மதிக்கிறது இல்லை. விளங்குதா? இப்போ 8 ஹவர் வேலைக்கு இவ்வளோ மரியாதை தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த 8 ஹவர் வேலை செய்ய ஆசையா இருப்பேன், 8 ஹவர் வேலைக்கு உனக்கு இவ்வளவு தான் அப்படின்னா எனக்கே ஆசை வரப்போகுது. எக்ஸாக்ட்லி. இப்போ எனக்கு கிடைக்கிற சேலரிக்கு பேர் மினிமம் போட்டால் போதும்னு தோன்றதால தான் நான் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? எனக்கு நான் செய்கிற வேலை, என்னால் செய்யக்கூடிய பொட்டென்ஷியலுக்கு இவங்க என்னோட சேலரியை மேட்ச் பண்ணாங்கன்னா ஐ வுட் கிவ் மை பெஸ்ட். இவங்க நீ சொல்கிற ஆஸ்பெக்ட் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா ஸ்ரீலங்கன்ஸ் பெருசாக ஸ்லாக் ஆஃப் பண்ணுறாங்க, நிறைய எக்ஸ்போஸ் ஆனதில்லை. மேம் நான் ஒரு சின்ன உலகத்தில் வாழ்றதா ஸோ காமன். இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நானுமே கேட்டு சோம்பேறி நாய் அப்படிலாம் நினச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு 4 சாமா தேடி படித்து 2-3 பேரை சந்திக்கக்குள்ள தான் எனக்கு விளங்கிச்சு. எங்களை அடிக்கடி கைட் பண்ணுற அநேகமான மெயின் ஸ்ட்ரீம் தாட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே கொண்டு வரது ஒரு மேட்டுக்குடி மனப்பான்மையில தான். ரூலிங் கிளாஸ் தான் எங்களுக்கு சொல்லுது எல்லாத்தையுமே. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் இப்போ ஒரு 60,000 ரூபா சம்பளம் எடுக்கிற ஒரு ஆளுக்கு கனவுலேயும் வீடு ஒன்று வாங்க இயலாது. அண்ட் ஆல்சோ எங்களோட பேங்க் ப்ரோசஸில் 60ன்னு சொல்லாங்க. இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்னேன். ஒரு 1ன்னு வச்சுக்கிங்க, 1 லட்ச ரூபான்னு வச்சு இல்லை 1 எடுக்கிறவன் வீடு வாங்குறத விட வாடகைக்கு எடுக்கிறதுக்கே அங்கே கஷ்டமாயிடும் அவனுக்கு. இல்லை அப்போ சாப்பாட்டு செலவு அதெல்லாம் பார்க்குற நேரம் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ கூடி இருக்கிறதுக்கும் சம்பளத்துக்கும் இருக்கிற கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ என்றைக்குமே ப்ளஸ் ஃபாரின்ல இருக்கக்கூடிய மாதிரியான அந்த பேங்க் ஃபெசிலிட்டி இங்கே ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பேங்க் ஸ்ரீலங்கான பேங்கிங் சிஸ்டம் சரியான இல்லை. இப்போ அதில் உண்மை இப்படி தான், ஒன்று தான் காசு நீங்கள் ஒரு கட்டத்தில் எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி பார்க்கணும் தான் தெரியும். அடி நான் பேசாமல் ஏன் காசுலேயே வாங்கிடலாம் போலவே, இதுக்கு நான் ஏன் பேங்க்குக்கு போகிறேன்னு சொல்லி. அதாவது நீ இருக்கிற காசு, உன் சொத்து, உன் வீடு, உன் கிட்னி எல்லாத்தையும் கொண்டு வா, நான் உனக்கு காசு தரோம். இல்லை ஜி, இப்போ நான் லோன் இதுக்கு வந்து 2 பாயிண்ட் இருக்குது. எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிற. ஸ்ரீலங்கன் பேங்க்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்க் அவர்ஸான பேங்க்ஸ். அவங்க ரெட்டியே இல்லை ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. அதுதான் என்னென்னா திவா, பேங்க்கோட இதே மாற்றி வச்சுருக்கிறாங்க. அது ப்ராஃபிட் மேக்கிங்கிற முழு ப்ரோசஸில் மட்டும்தான் இருக்குது. இப்போ சில நேரங்களில் இப்போ துபாய் மாதிரி ஒரு கண்ட்ரியில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு பேங்க்ரப்ட் ஆனீங்கன்னு சொன்னால் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரெஷ், திரும்ப எல்லாம் ஜீரோவாக்கி எந்த ஒரு பேங்க்லேயும் போய் லோன் எடுக்கலாம். நான் சொல்லலை இதுக்கு ஏமாத்துறவங்களை பற்றி நான் கேட்கல. நான் ஜென்யூனா துபாயில் பேங்க்ரப்சிலோ அவ்வளோ வீக்கா. அதாவது விட்டுட்டு திரும்ப போயிட்டு ஜீரோலேருந்து திரும்ப அபுதாபியில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலும் பிஸ்னஸ். இப்போ யூஎஸ்ல நீங்கள் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணீங்கன்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் கிரெடிட் பண்ண முடியாது, லோனே எடுக்க முடியாது. இல்லை, இது அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ். ஓகே ரைட், 5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அது கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் ஒரு லோன் எடுத்து நீங்கள் கிரிப்புக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த உங்களுக்கு கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷனில் எல்லாம் போச்சுன்னு சொன்னால் நீங்கள் சதா சொத்தியே இங்கே நீங்கள் 5 வருஷம் கதை இல்லையா, 5 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கலாங்கிறது இல்லையா, அது இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு எடுக்க இல்லாது. அது சரி, எந்த பிளாக் மார்க்குமே இல்லாத ஒருத்தனையும் எவ்வளோ வதைக்கிறானுங்க. இல்லை அதான் இப்போ நான் 2-3 பேங்க் ஏறி இறங்கினேன். என்னன்னா நீ நொந்து போயில எனக்கு என்னென்னா ஐ வாஸ் இன் அ வெரி பேட் சிச்சுவேஷன். வாரத்துக்கு வாரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிக்கிட்டு இருந்துச்சு. நான் அப்ளை பண்ண தொடங்கினது 2022 ஃபெப்பில். சரியா? ஃபெப் டைம் இட் வாஸ் 11%. என்னோடய ஃப்ரெண்ட் போண்டா ஹெச்என்பி தானே, அவன் சொல்லிகிட்டு இருக்கான், அண்ணா எப்படியும் ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளே பட்டார்னு கூட போகுது, ஏதாச்சும் பண்ணி. ஏன்னா தட்ஸ் வென் அப்ரைசல் ஆல்சோ ஹேப்பன்ஸ்னு நீங்கள் சொன்னீங்க தானே. இந்த சம்பளத்துக்கும் வீடு வாங்குறதுக்கும் இருக்கிற பிரச்சனைக்கு மேபி மேற்கத்திய நாடுகளில் பேங்க் ஹெல்ப் பண்ணுமா இருக்கும் அந்த பிரிட்ஜை கேப் பண்ணுறதுக்கு. இங்கே லோன் எடுக்கிறதுக்கே சம்பளம் பத்தாது. நான் என்னோட சேலரி வந்து இவ்வளோன்னு சொன்னால் உன்னோட சேலரிக்கு இவ்வளோ தான் லோன் கொடுப்பேன்னு அவன் ஒரு கேப் வச்சிடுறாங்க. அப்புறம் எங்கே வீடு வாங்குறது? ஏன்னா கரெக்டாக ஃபெப்பில் போகிறேன், இட் வாஸ் 11%, மார்ச்சில் இட் வாஸ் 13, ஏப்ரலில் கடைசியில் எனக்கு லோன் கிடைக்கும் போது இட்ஸ் ஒரு 16.75 வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 3 months. தட்ஸ் when the economy started to go down. இந்த டாலர் ரேட்லாம் ஃப்ளோ இதில் இருந்து ஆர்டிஃபிஷியலேருந்து ஃப்ளோட்டிங்க்கு விட்டு பட்டார்னு கூடிச்சு எல்லாம் டைமில் தான் நீ இறங்கின காலத்தில். பட் குட் ஷிட் தட் ஐ காட் இட் சம்ஹவ். சரி, அதில் ஐ எம் கிரேட்ஃபுல் டுவர்ட்ஸ் இட். ஏன்னா அதை விட மோசமான நிலைமைக்கு நாடு போய்கிட்டு இருந்துச்சு. இவன் அந்த நேரம் அலைஞ்சிக்கிட்டு இருந்த டைம் வந்துச்சு. என்ன சொல்றது, அந்த அரகலைய பீரியட் கொஞ்சம் முன்னுக்கு அந்த பவர் கட் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டார்டட் டு ஹேப்பன். அன்சர்டனிட்டியே எல்லாரும் உணர தொடங்கினாங்க அந்த டைம். எஸ்.
ஸோ தட்ஸ் வென் ஐ லக்கிலி காட் திஸ் எவ்ரி திங். ஆனால் அந்த லோன் ப்ராசஸுக்குள்ளே நான் வந்து நூடுல்ஸ் ஆனது ஏன்னா ஒரு பக்கம் கம்பெனிஸ் பட் நாட் பேயிங். ஒரு பர்சனல் லோன் எடுக்க போகணும், சின்ன லோன் பிக் லோன் இல்லை ரைட். எக்ஸாக்ட்லி. இப்போ கிரெடிட் கார்டு கேஜி இவங்க 2-3 கிழமை கதையை விட்டுருவோம். இப்போ கதையை விட்டுட்டு நீங்கள் அறகலைக்கு முன்னுக்கு இருந்த காலத்துலேருந்தே பேசி பாருங்க, அப்போ கூட இதே மாதிரி தானே இருந்துச்சு. ஆனால் 2 சைடு இருக்கா சொல்கிற மாதிரி தான். ஒன்று வந்து ஸ்ரீலங்கன் பேங்க்ஸ் ஆர் வெரி ரிஸ்க் அவர்ஸ். இட்ஸ் அனாயிங் ஹவு ரிஸ்க் அவர்ஸ் தே ஆர், அது உண்மை. ஆனால் அப்படி கிரெடிட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மனநிலைமையில் இஷ்டத்துக்கு லோன் கொடுக்க போய் தான் கிரைசிஸ் வந்துச்சு 2000. அந்த ஆங்கிளும் இருக்குது தானே. இல்லை அது பரவாயில்ல. நான் சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு 60,000க்கு 1 லட்சம் தான் சம்பளம்னு சொன்னால் 1 லட்சத்துக்கு ஒரு பேஸ் அமௌண்ட் லோன் கொடுக்க இருக்கு மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்கணும். அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வாங்குறதுக்கு ஒரு வீடும் இருக்கிற மாதிரி இருக்கணும் எங்கேயாவது. எஸ். இப்போ நான் சொல்ல நான் வந்து கிளம்பசோனில் வீடு பார்க்கல. நான் போயிட்டு எங்கேயாவது ராகம இல்லாட்டி அங்கிட்டு வத்தலை பக்கம் எங்கேயாவது வீடு வாங்குறதுக்கான ஆப்ஷன் எனக்கு இருக்கணும் கட்டாயம். அது ஒன்றாவது விலை குறைஞ்ச வீடுகள் பார்க்குறதுக்கான வழி உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி இவன் ஒரு பாயிண்ட் சொன்னால அந்த உங்களோட மந்த்லி இன்கமுக்கும் உங்களோட அந்த வீடு வாங்குறதுக்குமான அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு பேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அந்த சர்வீஸை வந்து பேங்க்ஸ் இங்கே பண்ண ஒரு பெரிய அளவில் தவறுறாங்கன்னு சொன்னால் அவங்க சில பிழையான வெரிஃபிகேஷனும் பண்ணுறாங்க. இப்போ உங்களோட ஒரு ஆளை அவங்க வச்சு இது செய்கிறாங்கன்னு சொன்னால் தே ஒன்லி நீட் டு நோ ஒன் திங். உங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா? இல்லை. உங்களுக்கு பேங்க்ரப்சி ரெக்கார்ட்ஸ் இருக்கா? இல்லை. இப்போ நீங்கள் பெர்மனெண்ட்லி எம்ப்ளாய்டா? ஆமாம், பெர்மனெண்ட்லி எம்ப்ளாய்டா, ஃபைன். அப்போ உங்களோட இன்கம்மை வெரிஃபை பண்ணிக்கொள்ள முடியுமா? தட்ஸ் ஆல் யூ நீட் டு நோ. இவனுக்கு ஒரு படி மேலே போயிட்டு உங்களோட கம்பெனி ஸ்டேபிளா அப்படிம்பாங்க. அப்போ சிஇஓட பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு மிடில் கிளாஸையோ லோவர் மிடில் கிளாஸையோ அடுத்த கடத்துக்கு போகலாம். இப்போ வீடு வாங்குறதுனாலும் 6% இருந்தால் தான் பேங்க் லோன் அப்ரூவ் ஆகும் இல்லையா? அதான் சொல்கிறேன். இப்போ இந்த செல இந்த நல்ல கதை நீங்கள் சொன்னது, இந்த 6% கதை இருக்குல்ல, இந்த 6% கதை வந்து இப்போ ப்ராக்டிக்கலே இல்லை. எக்ஸாக்ட்லி ரைட். இப்போ ப்ராக்டிக்கலே இல்லை. ஏன்னா 6% எங்கடா ஃப்ளாட்ஸ் இருக்கு? இப்போ சில இடங்கள்ல இப்போ எங்கள் வீடு 4%, சரியா, வெறும் 4%ல் 4வும் இல்லை, நான் சொல்கிறேன் 3.5%ல் தான் எங்கள் வீடு இருக்குது. சரி, எங்கள் வீடு 6% சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த மாடியும் சேர்த்துலாம் இல்லை ஃப்ளோ பிளானில் 6%ங்கிறது ஒரு ரூலாக வச்சுருக்குறாங்க. சரியா? இப்போ நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டு வேந்து 3 ரூம் இருக்குது, ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது, 2 கிச்சன், வெட் கிச்சனும் இந்த ட்ரை கிச்சனும் இருக்குது. இப்போ இது இடம் இல்லையா? இது இல்லாமல் ஒரு சின்ன சாமி அறையும் இருக்குது, 2 பாத்ரூம் இருக்குது. தாராளமாக போதுமே. 4% எப்படி இவ்வளோதையும் பண்ணி கட்டலாம். அதுதான் பிரச்சனை. எங்கே இருக்கிற லிமிட்டட் ஸ்பேஸுக்குள்ளே 2 ஃப்ளோர், ஒரு ஃப்ளோர் தான், அவ்வளோதான் கட்டலாம். அது நீங்கள் எப்படி கட்டுறீங்கிறத பொறுத்து. இது ஆர்கிடெக்சர் மேலே இருக்கா? இல்லை லேண்ட் இல்லை, அடுத்த ஒரு ஃப்ளோர் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இப்படி தான் போகணும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இப்போ இருக்கிற ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு குவாலிட்டி மாதிரி இடங்கள்ல லேண்டே இல்லை. சரியா? அப்போ 4%லேயே 3%ல கட்டக்கூடியதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குன்னா அதுக்கேற்ற 6 இருந்தால் மட்டும்தான் லோன். அது மட்டும் இல்லை, பழைய ஐடியாவோட நீங்கள் 6 மட்டும் இல்லை. இப்போ நான் பர்சனல் லோன் தான் போனேன். எனக்கு திருப்பி வீடை டெட்டுக்குள்ளே கொண்டாடணுன்ற அந்த அது அடுத்த சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்னு வச்சுக்கோவேன். நான் பர்சனல் லோன் தான் போனேன். எனக்கு சேலரியை மட்டும் தான் பார்த்தானுங்க. ஹவுசிங் லோன் போகிறதுனா இந்த ரோட்லேருந்து இத்தனை மீட்டருக்குள்ளே வீடு இருக்கணும், அந்த ரோடோட அகலம் இவ்வளோ இருக்கணும். ஏன்டா ரோடோட அகலம்லாம் தெரிஞ்சு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணாத சிட்டி பிளானிங் ரூல்ஸை இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கவர்மெண்ட்டை மிஸ்டேக் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் அப்போ நடுவில் மாற்றவங்க எல்லாம் என்ன செய்யணும்? இல்லை, இப்போ சிலதுக்கு ரோடு இல்லைங்கிறது, இப்போ அதுக்குள்ளே யாரும் வாழ மாட்டாங்கிறதுல ஒன்றும் இல்லை. இப்போ நாளைக்கு அந்த வீடை விற்கலாம். இப்போ என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த வீடை திரும்ப விற்கலாமா? நீ அதாவது அவங்களோட ஒன்று, நீ எப்படியாவது ஒரு இடத்துல கட்டாமல் போவ, நீ நாசமாக போயிட்டு ரோட்டுக்கு வர நேரம் அந்த வீடை நாங்கள் திரும்ப எடுத்து அந்த வீடு நாங்கள் விற்க பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடு இருக்குமா? அதுதான். அப்போ என்ன பாஸ் சொல்றீங்க? இது உங்க ப்ராஜெக்டோட மொத்த அதில் ஒரு 20% கொடுத்துருங்க. அப்படிதான் அப்படி பார்க்கணும்னா நீங்கள் சொல்றது நான் சொன்னதை விட மோசம். ரிஸ்க் அவர்ஸ் மட்டும் இல்லை, அவங்க ப்ரெடட்டரியா. ஏன்னா இப்போ பாருங்க, நிறைய பில்டிங் ஓன் பை இந்த பேங்க்னு நிறைய இடத்துல நீங்கள் கிளம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா விற்க போட்டிருக்கு. ஃபோக்ளோஷர்ஸ் அவ்வளோ ரெகுலர் நடக்குதா? தெரியல, அது தெரியல. அப்படி பிடிக்கிறாங்களா வந்து பில்டிங்கில் போட் போட்டு தொங்க விட்டுருக்கு, நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளத்திலே எத்தனையோ பார்த்தேன், கிட்டத்துல எல்லாம் பார்த்தேன். ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று கட்டினதுலேயே இப்போ போட்டு வச்சிருக்காங்க ஒரு பேங்க்ல, இந்த சொத்து எங்கே ஓட்டு இப்போ அவன் மொத்தமாக சேர்த்து. இது சொல்லக்குள்ள தான் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. ஃப்ளாட்ஸ் கட்டுறாங்கல்ல, இது எவ்வளோத்துக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் நான் வீடு வாங்குறேன்னா, ஃப்ளாட்டில் வாங்குறேன்னா என்கிட்ட எல்லாரும் அட்வைஸ் பண்ண விஷயம், இப்போ புதுசாக கட்டுற ஃப்ளாட்ஸ் எல்லாம் ஒரு போர்ஷன் எடுத்து பேங்க் மார்கேஜில் போட்டு ஏதோ ஒரு சீன் நடக்குது மாமா. வீடு வாங்கின அப்புறம் பேங்க் திருப்பி வீட்டு ஓனர்ஸ் கிட்ட வந்து காசு கேட்குற சீன் ஏதோ இருக்குது போல். லைக் தே ஆர் நாட் லெஜிட் பில்டர்ஸ் பர்ஸே.
இது எனக்கு ப்ராப்பரான தெரியல. இல்லைங்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க. ப்ராப்பராக இது நான் ஒழுங்கா இது பண்ணாதபடி எனக்கு சரியா அந்த ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் பண்ண தெரியல. நியாயமான காலமா இருக்குது. ப்ராப்பரான பெர்மிட்ஸ் இல்லாம பில்டர்ஸ்னு இல்லாம இன்ஃபேக்ட் நிறைய பேர் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஹவுசிங் கட்டுறதுக்கு வேற பெர்மிட்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த பெர்மிட் கூட இல்லாம ஃபிளாட் கட்டுறவங்க எனக்கு தெரியும். எனக்கு கண்டிருக்கேன் அதெல்லாம் கேள்வி. அதான் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதுவும் ஒரு பெரிய இப்போ மக்களுக்கு ஒரு பக்கம் வீடு வாங்குறது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு வையேன், இவனுங்க வேற இந்த பக்கம் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போ ஆப்வியஸ்லி யூ கான்ட் பை தனி வீடு வாங்க முடியாது, ஃப்ளாட்ஸுக்கு தான் போகணும். ஃப்ளாட்டும் சரி இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே கட்டின ஃப்ளாட் மாதிரி வாங்கணுன்னாலும் அவன் எப்படி கட்டினா ஏது கட்டினான்னு தெரியாது. இப்போ புதுசாக கட்டின ஃப்ளாட்டு இவங்க இப்படி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானா எவன் தான் வீடு வாங்குறதப்போ? இல்லை அதோட இந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் அது ஆஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டோட பிள்ளை. இந்த வீடுகள் ஒழுங்காக ஸ்டாண்டர்டாக இருக்குதா, ஒழுங்காக கட்டி இருக்கிறாங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற புது ஃப்ளாட் கட்டி ஒரு 2 மாதத்தில் லீக் ஆக தொடங்கிடும். அதுக்கப்புறம் வீட்டு சொந்தக்காரன் உருண்டு பிறண்டு ஏற்கனவே லோனுக்கு காசு போயிட்டு இருக்கும். இதுக்குள்ளே அவன் இந்த லீக்குக்கு மேல் வீட்டுக்காரனோட பாத்ரூம் தண்ணி கீழ் வீட்டுக்கு அது ஃபேமஸான பிரச்சனை. அது ஃபேமஸான புது அப்பார்ட்மெண்ட்டுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது. மற்றது செக்யூரிட்டி இருக்கா. மற்றது ஒரு ரோட்டில் இப்போ இவங்களும் ஒரு லேண்டை விற்கிறதுக்குன கையோட பெரிய தகமைக்கு வீடு கட்டுறது இருக்குல்ல. இப்போ ஒரு ஒரு லேனில் இப்போ சொல்லுமே 4 அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறேன் கொஞ்சம் யோசிக்கணும். 5வது கட்டுனா இதுக்குள்ளே எனக்கு காசு வரும். பட் இது வந்து எப்பயோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு செஞ்ச தண்ணி லைன் இல்லை ட்ரைனேஜ் லைன் இதெல்லாம் எனக்கு வந்து இது ஒருத்தர் சொன்னார். ஒரு 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 அஃபீஷியல் சொன்னார் இந்த கதையை எனக்கு. ஸ்ரீலங்காட வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது, வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் வாட்டர் சிஸ்டம். அதை வந்து நீ எக்ஸ்ரே பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மேலேருந்து அப்சல்யூட் மெஸ். அது என்ன பட்டை எங்கே போகுது எதுவுமே தெரியாதான். அதனால தான் சார் ரிப்பேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அவங்களே முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வெள்ளவத்தையில் இப்போ அந்த ஜங்ஷனில் ஒரு ஓட்டை கிட்டத்தட்ட மாசக்கணக்காக இருக்குது அந்த ஒரு ஓட்டையை மூடுறது. அதான் சொல்கிறேன். அது என்ன சொன்னால் வர வழி இல்லாமல் இல்லை, அவங்களுக்கு தெரியாதான் என்ன செய்யணும்னு சொல்லி சில லைன்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு அந்த நேரம் குயிக் ஃபிக்ஸ் மாதிரி இந்த பாட்டு அங்கே இருக்கா எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணி வீட்டை கட்டிடுவோம். இப்போ பாருங்க இந்த சீரியஸ் கன்வர்சேஷனுக்குள்ள தேவையில்லாத ஒரு ஜோக்கு நடிக்கணும் பாருங்க. கத்தி விஜயை கூட்டுவாங்க எனக்கு புரியல. இவன் ஜெஃப்னாலேருந்து வந்தேங்கிறான், அவங்களே அடிக்கிறான், நான் அணிலுங்கிறான், அவரே அடிக்கிறான். யார் இவன்? கண்டினியூ. இல்லை இப்போ அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டினோன்னு வாங்குறோம். அதுக்கப்புறம் படுற கஷ்டம் லோனு வேறு கட்ட இருக்குது, வீட்டு செலவு வேறு இருக்குது. இவனுங்களும் கண்ணு மண்ணு தெரியாமல் இடம் இப்போ என்ன இந்த பில்டர்ஸ் வந்து இடத்த கண்ட கையோடு இந்த இது கண்ட ஒட்டியானோ கிடைச்சிருச்சு. நீங்கள் சொல்கிறீங்க என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பொடியண்ட அம்மா அப்பாட பூர்வீக வீடு தெய்வலையில் ஒரு நல்ல லேனில் இருக்குது. சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்களோட வீட்டில் அம்மா அப்பா ஒத்துக்கிறாங்க இல்லைடா விற்றோன்னு சொன்னால் பேய் காசு பார்க்கலாம்டா. மாதம் ஒரு கால் வந்துக்கிட்டு இருக்கு பில்டர்ஸ் கிட்ட இருந்து. அப்பார்ட்மெண்ட் கட்ட தான் 12-15 போச்சா பெரிய ஒரு அடோடு நல்ல லேண்ட் ஒன்று. அந்த லேண்டில் இவங்களோட வீடு பின்னுக்கு ஒரு பழைய ஷெட் தான். அந்த ஷெட்டில் அவங்களோட தாத்தா காலத்தில் ஒரு 10-5-6 கார் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த கார்லாம் விற்றுட்டாங்க, வெறும் ஷெட்டும் வீடும் தான் இருக்குது. செம்ம லேண்ட் ஒன்று. இவன் சொல்லிடுவேன் அதை மட்டும் விற்றுட்டாங்கன்னு சொன்னால் நான் ரிட்டையர் ஆகிடுவேன்டா, நான் விஆர்எஸ் எடுத்து போயிடுவேன்டா. அந்த அப்பா சென்டிமெண்ட் நான் சாகுற வரைக்கும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு. இல்லை அதுதான் இப்போ இந்த பில்டர்ஸ் கொடுக்குற ஒரு ஒன்று வந்து பெரிய அமௌண்ட், 2வது அதே அப்பார்ட்மெண்ட் ஒரு வீடை கொடுத்துருவானுங்க. அப்போ நீங்கள் வீடும் பிரச்சனை இல்லை, காசும் கிடைச்சிருச்சு, லைஃப் டைம் செட்டில் ஆகிடலாம் பேசாமல் சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு வாய் நைட் ஷிஃப்ட்டில் விட்ட கதை எடுத்தான். நேற்று கூட ஒரு கால் வச்சு பட் ஆனால் இந்த வர எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 இல்லை. இப்போ இந்த வீடுகள் இவ்வளோ இருந்ததுக்கு இதுவாக இப்போ இருக்கிற இந்த சேலரியோட வீடுகளை வாங்கிட்டு இப்போ நிறைய பேருங்கிறது வீடு கனவுங்கிறது ஒரு விஷயம். மற்றது நம்ம கல்ச்சருக்குள்ளே வீடு வாங்கணுங்கிறது வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் போட்டிருக்கேன். நீங்கள் கட்டாயம் வீடு ஒன்று வாங்கணும், அப்படி இல்லாட்டி நீ ஒரு மனுஷனே இல்லைங்கிற மாதிரியான வாழ்க்கை பூர்ணமடையும் அப்பதான் அப்படிங்கிற மாதிரின்னு வச்சிருக்காங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் கல்யாணத்தை கட்டு குழந்தைய பெற்றுக்கு அப்பதான் பூர்ணமடையும் இவங்க பாட்டு அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை அதுக்கேற்ற மாதிரி பேங்க்குகளும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டுகளை போட்டு வீடுங்கிறது ஒரு கனவு, அது முடிச்சோன்னு இருக்கிற சென்டிமெண்ட்டாக 4 அட்டை போட்டு நம்மளை குழப்பி விட்டுருவானுங்க. அப்போ அந்த வீட்லேயும் ஒரு ஆஃபீஸரை வேண்டாம் தானே. பழைய அட்ரஸ் சாரி. அப்போ ஓரளவுக்கு தான் பொறுமை காட்ட முடியும். நல்ல எமோஷனல் அட்ரஸ். அப்போ இவ்வளவும் செஞ்சு இது வந்து உண்மையில் வேர்த்தா அந்த அளவு தூரத்துக்கு எல்லா காசையும் செலவழித்து வாழ முடியாமல் கடைசியில் கட்டி கடைசியில் பிள்ளைங்க அந்த சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு சாகுற வரைக்கும் அது போகிறது தேவையா? ஓப்பன் எண்டட் கொஸ்டின் இது. இல்லை இதில் நிறைய ஆங்கிள் இருக்குது. ஆமாம் இது இப்போ எப்படி தானே இப்போ முதலாவது விஷயம் வீடுங்கிறது இவ்வளவு ஒரு கஷ்டமான எண்டேவராக முந்தி இருக்கல. 300 வருஷத்துக்கு முன்னுக்கு
சரியா? நீங்கள் அரச மானியத்திலே இப்போ சொல்ல அரசர்கள் கால சொல்கிறேன், அரச மானியத்தின் மூலமாகவோ நீங்கள் வேலை செய்கிற முதலாளிமார் மூலமாகவோ உங்களுக்கு மானியத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன லேண்டோ ஒரு துண்டோ கிடைக்கும். அதில் நீங்கள் ஒரு குடிசையை கட்டிக்கொள்வீங்க. குடிசையை கட்டி ஒரு 20-30 வருஷம் கழிச்சு அதை மெல்ல ஓட்டு வீடாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. உங்களோட பிள்ளை வந்து அது அடுத்த கட்டத்துக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு முத்தத்தை போடும். அப்படியே கொண்டு போவீங்க. அந்த காலத்தில் தேவைகள் குறைவாக இருந்துச்சு, ஸ்டேட்டஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. சரியா? இந்த சாதிய முறை வேற பழக்கத்தில் இருந்துச்சு எல்லா இடத்துலையும். ஸோ இவன் இப்படி இருப்பான் அவன் அப்படி இருப்பான்ற ஐடியா இருக்குள்ள நான் டக்குன்னு வீட்டை பெருசாக கட்டிட்டா என்ன ஸ்டேட்டஸ் கூடும் அப்படின்ற விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ வீட்டை பெருசாக கட்டினாலும் நீ பானை செய்கிறவனா பானை செய்கிறவனா அப்படின்றவானுங்க. ஸோ அது ஒரு அது சாதிய முறைன்ற ஒரு கொடூரமான சிஸ்டமோட ஒரு பை ப்ராடக்ட் அது. சரியா? அதுகள் இருந்துச்சு. அப்போ வீடு கட்டுறதுங்கிற ப்ரோசஸ் வந்து ரிலேட்டிவ்லி சிம்பிளாக தான் இருந்துச்சு. அது நீங்கள் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த வாய்ப்பு உங்களுக்கு இவென்ச்சுவலி அமையும். ப்ளஸ் வீடுன்றதை பற்றின டெஃபினேஷனுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. 4 செவரு ஒரு கூரை தானே முந்தைய வீடு வேணும்னு சொன்னால் நடுவால ஒரு குறுக்கால சேர்த்து வைப்பாங்க. இப்போ சில பேர் ஓப்பன் கிச்சன் கேட்குறாங்க. ஏஸ்தட்டிக்ஸுக்கு மரியாதை இல்லை, அழகியலுக்கு இடம் இல்லை. சொல்ல நீ கண்டினியூ. நான் என்ன செய்யறேன், நல்ல வீட்டை கட்டி ஓப்பன் கிச்சன் வாங்கிட்டானா இந்த எருமை மாடு வந்து கருவாட்டை பொறுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. நான் எங்கே போகுது? அப்போ அது ஒரு மேட்டர். அது மெல்ல மெல்ல கன்வெர்ட் ஆகி ஒரு கட்டத்தில் என்ன ஆகிட்டுன்னு சொன்னால் இந்த என்ன சொல்கிறது பிரிட்டிஷ் வந்து எடுத்ததுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் நிறையா மாறிச்சு, தொழில் வாய்ப்புகள் மாறிச்சு, ஆக்கள் வாழ்கிற விதமும் மாறிச்சு. அப்புறம் என்னன்னு சொன்னால் ஒரு சொசைட்டி கிரியேட் ஆச்சு எப்படின்னு சொன்னால் இந்த யூஎஸ்லாம் யூஎஸ் மாதிரி சில நாடுகள் அநேகமாக ஆண்டர்பிரினர்ஷிப்பு தமிழ் முயற்சியாண்மை, இந்த தொழில் செய்கிறது, சொந்தமாக தொழில் செய்கிறது, அந்த விஷயம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. எங்கள் நாடுகளில் அந்த கல்ச்சர் இருக்குல்ல, நியாயமான காலமாக இருக்குல்ல. ஆனால் அது ஒரு பெரிய டவுன்ஃபாலும் கிடையாதுன்னு சொன்னால் ரொம்ப ஸ்டேபிளான ஒரு விதமான சோஷலிஸ்ட் டைப் எக்கனமி தான் நாடுகள் இருந்துச்சு. அப்போ உண்ட நாளைய பற்றின பயம் அவங்களுக்கு பெருசாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் சொத்து வாங்கி சேர்க்கணும், நான் என்னைய ஸ்டேபிள் ஆக்கி கொள்ளணும், என்ன புள்ளோட ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்காது. நீங்கள் ரொம்ப பழைய வயசான தாத்தா மார்க்கெட்டில் பேசுகிறவங்க உங்களுக்கு இந்த மென்டாலிட்டி இப்போயும் வரும். ஒரு 60கள் 70களுக்கு 60கள் 50கள் இருந்தவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா இப்போயும் அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு வேணுங்க. அவங்க வந்து ரொம்ப சொத்து பின்னுக்கு ஓடி இருக்க மாட்டாங்க. எல்லா வீட்லையும் ஒரு கிழமை இருப்பாங்க. இது அந்த 8,000 வச்சு நான் தான் எதுக்கெல்லாம் வீடெல்லாம் கிழவா தாத்தான்னு பார்க்குறேன். ஃபேமஸான ஒரு இது, அதாவது இந்த ராஜகிரிய பக்கம்லாம் மனுஷன் போவானா முந்தைய எதுக்கு தம்பி வீடு வாங்கிட்டு அவன் போற நேரம் சொன்னான் 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்க சொன்னான். என்னது 10,000 ரூபாய்க்கா? இல்ல அது ஃபேமஸ் மீம் டெம்ப்ளேட்ல சொல்லுவான் 30 ரூபாடா, 30 ரூபா கொடுத்தா 3 நாள் கழிச்சு சொல்லுவாங்க. மை லைஃப் இஃப் மை கிராண்டட் பர்ச்சேசஸ் திஸ் ஹவுஸ் அப்படின்னு, இல்லாட்டி மை லைஃப் இஃப் மை கிராண்டட் டிட் செல் திஸ் லேண்ட் ஃபார் வெரி சீப் அமௌண்ட்ன்ற மாதிரி கீழே ராஜயோக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு. உண்மையாவே அந்த நேரத்தில் மெட்டீரியல் பொசிஷன் இருக்கு தானே, அதுகளுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குல்லைன்னா உங்களோட அன்றாட வாழ்க்கை உங்களுக்கு பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்கல. இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும், இன்கம் வரலன்னு சொன்னாலும் கம்யூனிட்டி லிவிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சத்திரங்கள் இருந்துச்சு. சரியா? அந்த அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சிஸ்டம் ஒன்று இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன சொன்னால் என்ன சொல்கிறது, ஒரு சோஷலிசம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாமலேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சோஷலிஸ்ட் ஸ்டைல் வாழ்க்கை இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையா பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துக்கொள்ளும். அவர் வீடு கட்டுறாரா, அவருக்கு கொஞ்சம் மண் கொடுப்போனாங்க, கல் கொஞ்சம் கொடுப்போனாங்க, மெட்டீரியல் கொடுப்போனாங்க. கட்டுறீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் சிரமதான மாதிரி சேர்ந்து வீட்டை கட்டுவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வர தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. காசுன்ற விஷயத்தை தாண்டி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி நிறையா நடந்துச்சு முந்தைய கல்ச்சரில். ஸோ அந்த கல்ச்சரில் வளர்ந்த ஆக்களுக்கு காசு மேலேயும் மெட்டீரியல் மேலேயும் அவ்வளோ ஒரு பைத்தியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அது பெரிய கஷ்டப்பட்டு கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்கல இல்லையா? அந்த விஷயங்கள் காசு கிடைக்க காசு இல்லை, நான் சொல்றேன் காசு எப்பவுமே கஷ்டப்பட்டு தான் கிடைச்சி இவங்களுக்கு. ஆனால் காசை வச்சு நாங்கள் என்ன செய்யறோமோ அதெல்லாம் வந்து காசு இல்லாமல் செஞ்சாங்க. அதான் சொல்கிறேன், அதான் நிறைய விஷயம். இப்போ வீடு கட்டுறதுன்றது இப்போ நான் ஒரு பில்டரை பிடிச்சி ஆர்கிடெக்டரை பிடிச்சி இன்டீரியர் டிசைனர் பிடிச்சி பண்ணுறதே இல்லை. நிலையை போடுறதுக்கு சித்தப்பா வருவார், கட்டில் செய்யறதுக்கு கூரை அடித்த மரத்தில் மிச்சத்தில் கட்டில் மாமா செஞ்சு கொடுத்துருவாரு, அவ்வளோதான். அது அந்த கம்யூனல் லிவிங்கோட. ஆனால் அதுக்காக நான் வந்து முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு நான் பேச மாட்டேன். ஏன்னா அந்த காலத்தில் சைடு எஃபெக்ட்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கம்யூனல் லிவிங்கோட சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு சுதந்திரம் இருக்காது, நிம்மதி இருக்காது, உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களையா இருக்காது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பெண்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு.
உனக்கு வீடு கட்டி கொடுக்க வர அதே மாமன் தான் சொல்லுவோம் அவன் பிள்ளைய கட்டி கொடு அப்படின்னு அவனுக்கு 40 வயசாக இருக்கும் சரியா அந்த கூத்தெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வேற மேட்டர் இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு என்னென்னா அந்த வீட்டு விஷயத்தில் ரொம்ப சிம்பிளாக இருந்தது, இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிருக்கங்கள எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயம். நான் இதில் யாரையுமே சேர்த்துமா இந்த வீட்டுக்குள்ளே இந்த டைல் பிடிக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது தான். இந்த டைலுங்கிற சாமாங்கிறது வந்து எனக்கு சத்தியமாக ஒரு கண்ணில் காட்டாத சாமான். பிக்கஸ்ட் ஸ்கேம் வீடை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ஒன்று என்னென்னா அதனால பெரிய அளவில் பிரயோஜனம் இல்லை வீட்டுக்கு. அது அழகாக மட்டும்தான் காட்டுதே ஒழிஞ்சு உங்களுக்கு தண்ணி ஊற்றிச்சின்னு சொன்னால் உங்கள் டைலோட லட்சணம் என்னங்கிறது வீடுகளில் தெரியும். ரெண்டாவது டைல் இன்கேஸ் உடஞ்சிச்சின்னு சொன்னால் அதை ரிப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான டைலை விட தெரசோ வடிவாக சரியா. அந்த பழைய வீடுகளில் இருந்த கிரனைட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி அந்த சிவப்பு சிமெண்ட் பூசி இருந்த வீடுகளாக இருக்கட்டும்ங்கிறத எனக்கு தனிப்பட்ட விதத்தில் பிடிச்ச விஷயம். டைலுங்கிற ஸ்கேமுக்குள்ளே எனக்கு மாற்றுறதுக்கு இது அழகான டைல், இது இவ்வளோ விலைக்கு வாங்குற இந்த டைல், இந்த நாவல் ரோட்டில் இருக்கிற டைல். நான் ஒரு வாடகைக்கு இருந்த வீட்டில் இன்னும் ஞாபகம் இருக்குது, பாத்ரூம் வந்து பயங்கரமாக வழுக்கும் பாஸ். எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணுறான்னு. என்ன சொன்னால் இந்த பரதேசி பாய வால் டைல்ஸ் வாங்கி நிலத்துக்கு போட்டான். இப்போ பாத்ரூம்ல ஃப்ளோர் டைல்ஸ் அதுக்கு தனி ஃப்ரிக்ஷன் கொடுத்தனாலும் அது வந்து வழுக்காது, ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்கும். இந்த எவனோ ஒரு நாசமா போறவன் வால்ட் அப்புறம் செவுத்துல கை வச்சா இந்த ஃபீலும் கால் ஃபீலும் ஒரே மாதிரி இருக்கே, கன்னடா ஸ்கேம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் கக்கூசுக்கு போக நாங்கள் எல்லாரும் இப்படி தான் போவோம். இல்லை யோசிச்சு பாருங்க, டைலில் நடக்கிறதுக்கு எவ்வளோ பயப்பட வேண்டி இருக்குது. இந்த ரோட்டு முழுக்க இருக்கிற டைல் கடையில் டெய்லி தாண்டி போறேன்னு எனக்கு யோசிக்கிறது. நீங்கள் எல்லாம் என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு கலர் கலராக. இவன் ஒவ்வொரு வாட்டி பாத்ரூம் போகுது மிஷன் இம்பாசிபிள் மாதிரி தான் போயிட்டு இருந்திருப்பான். இல்லை சைஸோட இந்த சைஸோட யோசிச்சு பாருங்களேன், வலிக்கு விழுந்தா வந்து பார்த்தா ஓனர் வந்து ஓட்டி வச்சு தம்பி டைல்ஸ் உடைச்சிட்டீங்க அதுக்கு காசு கொடு. இல்லை இது ஆக்சுவலாக எங்களுக்கு நடந்துச்சு. என்னோட கசின் பிரதர் ஒருத்தர் எங்கள் வீட்டில் தான் இருந்தார் வெளிநாட்டுக்கு போகிற வரைக்கும். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடி ஹைட். அவன் ஒரு நாள் குளிக்க போகிறேன்னு இதே மாதிரி தான் டைல் பாத்ரூமில் அவனுங்களும் டைல் டைலில் மிஸ் ஆக்கி விழுந்து கீழே போட்டிருந்த ஒரு ஸ்லப் மாதிரி டைல், இந்த டைல் எட்ஜ் இருக்குல்ல அந்த எட்ஜில் அவன் முதுகு பட்டு கீழே விழுந்துருக்கிறான். பாத்ரூம் அவனுக்கு திறக்க வழி இல்லை, 6 அடி உயரும். நான் எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டு அவனை பாத்ரூம்லேருந்து வெளில கொண்டு வந்தோம். எனக்கு இந்த டைல் மேலே இருக்கிற கோவம் வந்து உண்மையில் நான் ஒரு நாள் ஜனாதிபதியான இலங்கையில் டைலை தடை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அடிக்கடி சதீஷ் கிட்ட வந்து லேசா ஒரு விதமான ஒரு சர்வாதிகார டெண்டன்சி இருந்துகிட்டே இருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவார். கிடைச்சா டிக்டேட்டர் படத்தை தமிழ்ல எடுத்தா தலைவனை தான் காசு பண்ணுவாங்க. அவரே அறியாம சொல்லுவாரு என் கையில மட்டும் இது வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படி நினைக்கிற ஆக்கள் கையில இது போகாம இருக்கிறது. Are you having a boy or are you having a abortion? No, this was supposed to be Aladdin, but this is Aladdin. So but நீங்க கேட்ட கேள்வி இருக்குல்ல தேவையா அப்படின்னு, அதுக்கு பதில் எப்படி பஸ் சொல்றது? ஏன்னா இப்ப ஏன் வாங்குறன்ற கேள்விக்கு கொடுக்குற விடைய பொறுத்து தானே தேவையான கேள்வி. நான் வந்து கேட்டது வந்து தேவையா அப்படின்னு தான் கேட்டேன். இதெல்லாம் தேவையா அப்படின்னு அவர் டைல்ஸுக்கு தான் இதெல்லாம் தேவையான வீடு சொல்றேன். வீடுன்ற விஷயம் ஒரு அவசியமா நினைக்கிறேன். இப்ப அதுக்கு பதில் வந்து இப்படி தானே, இப்ப உங்களுக்கு ஏன் வீடு தேவை அப்படின்ற கேள்விக்கான பதில் வந்து ஆளுக்கால் கொஞ்சம் மாறும். இப்போ ஏன் பதில நான் சொல்லிடுவா, ஏன் பதில் நான் சொல்லி, அதாவது எனக்கு என்னன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் நான் வீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 15,000 ரூபா போகுதுன்னு சொன்னால் இல்லை 20,000 ரூபா போகுதுன்னு சொன்னால் ஐ எம் ரெடி டு பை அ ஹவுஸ். என் சம்பளத்துலேருந்து கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேலே அந்த வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் நான் அந்த வீடு வாங்குறதுல அக்ரியபிள் இல்லை. அளவுக்கு இறுகி போய் ஆட்கள் லோன் எடுக்கிறாங்க. ஏன்னா பேங்க் வந்து கிட்டத்தட்ட 60% ஆஃப் த சம்பளத்திலிருந்து தான் உங்களுக்கு லோன் கொடுக்குது, அதை விட கூட எடுக்காது. பட் என்னன்னா அதே நேரத்தில் இருக்கிற மற்ற சொத்துக்களை விற்றோ இல்லாட்டி வீட்டில் இருக்க நகை அடமானம் வச்சோ தான் மிச்ச காசை பெரட்டி எப்படியாவது அந்த வீட்டுங்கிற ஒரு இதுக்குள்ளே போகிறாங்க. இப்போ நீங்கள் காய்ச்சிருக்கணுமே எனக்கு ஒரு காலன் வந்துச்சு. இது எங்கள் சொந்தக்காரவங்க ஒருத்தர் தான் வீடு வாங்க இருக்கிறவங்க. இப்போ ஒரு வீடு ஒன்று பார்த்துட்டு அந்த வீடு சம்மந்தமாக எனக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் ஒன்று கேட்கறதுக்கு எடுத்த காலன் இப்போ வந்துச்சு. நான் கட் பண்ணிட்டேன், கோஇன்சிடென்ஸ் ரைட். அப்போ இருக்கிற நகையெல்லாம் அடமானம் வச்சு இருக்கிற எல்லாத்தையும் விற்று எல்லாம் சேர்த்து எப்படியாவது இருக்க மொத்த காசையும் போட்டு அதில் அந்த வீடை வாங்குற அந்த ரிஸ்க் மேலே தான் எனக்கு இருக்க பிரச்சனையே இருக்குது. எனக்கு அதில் நானாக அதுக்கு அக்ரியபிள் இல்லை அந்த விஷயத்துக்கு. பட் அது ஒரு காமன் அக்கரன்ஸா. இப்போ இவன்னா ரொம்ப கவனமாக செஞ்சான் எனக்கு தெரியும், இவ்வளோ அமைஞ்சும் வந்துச்சு. ஆனால் செய்கிறாங்க இல்லை செஞ்ச இல்லை செஞ்சவங்க நிறைய பேரை நானே பார்த்துருக்குறேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு எதுக்கும் செலவழிக்க முடியாது. ஏன்னா பேரலாக அதே நேரம் ஒரு வாகனம் ஏதோ வச்சுருப்பாங்க. வாகனத்தில் இப்போ வாகனத்தை வச்சுட்டு எனக்கு என்னென்னா அந்த வாகனம் வச்சுருக்கிறவன்
அப்போது சர்வீஸுக்கு போடணும் இந்த அப்போ என்னத்துக்கு வாங்கினேன்? ஏன்னா சர்வீஸுக்கு போட காசு இல்லைன்னு சொன்னால் இப்போ இங்கே ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இந்த வீட்டுக்கு லோன் கட்ட இருக்குது, புல்லோட்டு ஃபீஸ் கட்ட இருக்குது. அப்போ இது தான் இந்த ஒவ்வொரு முறை சர்வீஸ் வர நேரமும் மூக்கால் அழுகிறவனுங்கள் நான் பார்த்துருக்கிறேன். டயரக மாறுகிறான்னு அதை ஆனால் இப்போ இப்போ என் கூட நிறையா அந்த நான் வேலை செய்ய ஆரம்பித்த காலங்களில் என் கூட வேலை செஞ்ச ஐ வாஸ் லக்கி தட் வே. நான் 19-20 வயசில் வேலை செய்யக்குள்ள என் கூட ஒர்க் பண்ண நிறைய பேர் 30களில் இருந்தாங்க. ஸோ எனக்கு அவங்களோட மென்டாலிட்டி அப்போ தெரிய வந்துச்சு ஓரளவுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் இப்படியே முக்கி ஏதாவது பண்ணி முடிச்சிட்டேன்னு சொன்னால் இன்னொரு 15-20 வருஷத்தில் முடிக்கிறேன்னு சொன்னால் மேபி சம்வே இந்த கேப் எங்கேயாவது எனக்கு போனஸ் ஒன்று கையில் வரலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று கைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தால் லோனில் ஒரு பெரிய சங்கை நான் கொடுத்து முடிப்பேன். அப்படி பண்ணி 15-20 வருஷத்துக்குள்ள நான் முடிச்சிட்டேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அது எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஒன்று. ரெண்டாவது என்ன பிள்ளைகளோட ஃபியூச்சரை செக்யூர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நீங்கள் சொத்து சேர்க்கணும்னு பண்ணுறது தான் ரொம்ப ஆப்வியஸான காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த மென்டாலிட்டி தானே முக்கியமாக டிரைவ் பண்ணுது ஆக்கல. ஏன்னா நான் முதல்ல பேசின மாதிரி அந்த பழைய சொசைட்டில இருந்த சேஃப்டியும் செக்யூரிட்டியும் அன்றாட வாழ்க்கையோட கம்யூனல் எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ இல்லை. அப்போ காசும் உங்களோட மெட்டீரியல் பொசிஷன்ஸும் தான் உங்களோட சேஃப்டி செக்யூரிட்டி சானிட்டியை செக்யூர் பண்ணதாக இருந்தால் அதை தேடி ஒரு ஆள் போய் தானே ஆகணும். எடுத்து கூட அக்ரியபிள் நான் அதுக்கு. ஆனால் அதுக்கு நீங்கள் கொடுக்குற விலை என்னங்கிறது, அது என்ன விலை கொடுக்குறீங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு கேள்வி. அதாவது இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இழந்து அதை செய்ய போகிறீங்கிற நேரத்தில் தான் எனக்கு அவர் சொல்கிற ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? தேனோஸோட ஸ்னாப்புக்கு அப்புறம் சோல் பிளேனில் கேட்பால டிட் யூ டூ இட், எஸ், அட் வாட் காஸ்ட், எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி தான் அவர் அப்படி போயிடாதீங்கிறாரு. இல்லை இப்போ சில பேர் என்ன சொன்னால் அது அவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ டே டு டே லைஃபுக்குள்ளே எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன அந்த செக்யூரிட்டி இல்லாட்டி வீட்டுக்கு சொத்துன்னு செஞ்சுட்டு எல்லா விஷயத்துலேயுமே அந்த தனக்கு செலவழிக்க முடியலை வாங்க முடியலைங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனோட இல்லாட்டி மற்றவங்களுக்கு ஏசிக்கிட்டு இருக்கிறவங்கள நான் கண்ணால் பார்த்துருக்கேன். பட் அதில் ஃப்ளிப் சைடும் இருக்குது இல்லையா? இப்போ இதுக்கான எஃபர்ட்டை எடுக்காமல் நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வாழ முயற்சி பண்ணீங்க. தான் தொண்டுத்தனமாக இஷ்டத்துக்கு ஆடுறீங்கன்னு சொல்லலை, பட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க பாருங்க, கொஞ்சம் நல்லா சாப்பிட்றீங்க, உங்களோட அவசர எக்ஸ்பென்ஸுக்காக நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கீங்க, எல்லாம் சரிங்க சரி. பட் 20 வருஷம் இந்த விஷயம் தான் சொல்லி பயம் காட்டுவாங்க எல்லாரும். 20 வருஷம் கழிச்சு உங்களோட காலீக்ஸோ உங்களோட தெரிஞ்சவங்களோ எப்படியோ நீங்கள் காண்ற அநேகமான ஆக்கள் அப்படி இப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு ரெசிடென்ட் செக்யூர் பண்ணிடுறாங்க. உங்கள் கையில் இப்போ ஒன்றுமே இல்லை. உங்களோட பிள்ளைகளும் இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை ஃபேரினா, அதாவது இப்போ என்னென்னு சொன்னால் ஃப்யூச்சரை பயங்காட்டிக்கிட்டே போகிற அந்த ப்ரொசஸுக்குள்ளே பயந்து போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கிறது தான் என்னோட ஸ்டாண்ட். இதில் எப்படி இருந்துச்சு? இல்லை அதுலேருந்து அந்த மென்டாலிட்டிலேருந்து எப்படி நாங்கள் எல்லாம் தெற்காசிய பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட ப்ரொடக்ட்ஸ் வி ஆர் பெர்மனன்ட்லி டேமேஜ்ட், காண்ட் ஹெல்ப் இட். எங்களுக்கு அடுத்து வர ஜெனரேஷன் தான் அந்த கெட்ட எண்ணங்கள் நாங்கள் வெளியே கொண்டு ஹெல்ப் பண்ணணும். வி ஹேவ் த மில்லேனியல்ஸ் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. அதனால தானே மில்லேனியல்ஸ் ஆர் த ஜெனரேஷன்ஸ் தட் இஸ் ஃபிக்ஸிங் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் த பாஸ்ட். அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான நன்றி கடன் இல்லாமல் ஜென்சிஸ் எல்லாம் அநியாயம் பண்ணல, எனக்கு வேறு விஷயம். ஆனால் ஜென் எக்ஸ் பூமர்ஸ் மட்டும் நிறையா மிஸ்டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மில்லேனியல்ஸ் தான். சரியா? அது ஒன்று ஏன்னா நிறையா ரிசர்ச் ரிப்போர்ட் வந்துருக்குது. பழைய டாக்ஸிக் மென்டாலிட்டிஸ் நிறைய இடங்கள்லேருந்து மாறுது. கோ பேரண்டிங் கல்ச்சர் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. இன்னொரு கல்ச்சர் இன்னொரு செட் தான். இப்போ 25 to 40 இருக்க ஆக்களால் தான் கோ பேரண்டிங் கல்ச்சர் வளர்ந்துக்கிட்டு போகுது. கூட நேரம் அப்பா அம்மா பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்காது. அது எல்லாமே மாறிக்கிட்டு வருதுன்னு சொன்னால் நல்ல விஷயம் அது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான சொசைட்டல் ஸ்ட்ரக்சர் இந்த அளவுக்கு அறகலைக்கு எல்லாம் அப்புறம் இன்னுமே அன்சர்டனிட்டி கூடி போச்சு இல்லையா? ஸ்ரீலங்காவில் இருக்கதே ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள வீடும் வாங்காமல் வருன்னு சொன்னால் அது இல்லை. அதுக்கு ஒரே இப்படி தான் திரும்ப நான் வெஸ்டர்னில் இருக்கிற ஒரு யூகே யூஎஸ்ஏ உதாரணத்துக்கு எடுத்து தான் நான் இதை சொல்கிறேன். என்னத்துக்குன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமாக வாழ்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அவனும் போகிற நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் எம்டி ஹேண்டாக போயிட்டு வீடு வாங்கி இது பண்ணவன் தான். இப்போ அவங்கள பிள்ளைகளும் அவங்கள விட்டு வெளியில் போன பிள்ளைகளே நான் பார்த்துருக்குறேன். அவங்க லைஃப்லேருந்து வெளியில் போகிற பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு. இப்போ அங்கே இருக்கிற அந்த சிஸ்டத்துக்குள்ளே அவன் பிள்ளைக்கு எங்கேயுமே சொத்து சேர்த்து வைக்கல. அவங்களுக்கு தான் அந்த வீடு வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதுக்கான அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லோன் பேமெண்ட் ஈஸியாக எல்லாமே இருக்குது. அவனுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் இருந்தனால எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. புள்ள வெளில போயிடுச்சு. இனிமேல் பிள்ளையோட லைஃப் பிள்ளைக்குன்னு, அதாவது இந்த நாங்கள் இல்லாத அன்னைக்கு அந்த வீடு போகுமே ஒழிஞ்சு பிள்ளைக்கு இது ஃப்யூச்சரில் உதவுங்கிறதுக்காக வாங்கின வீடு இல்லை அந்த வீடுகள். ஸோ அதுக்கான செட்டப் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக அதுக்குள்ளே போகலாம். இப்போ எனக்கு
யூகேல இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குன்னா நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் வீடு வாங்குங்கன்னு சொல்லின்னு. பட் இங்கே பிரச்சனை என்னன்னு சொன்னால் இங்கே எது என்ன நடக்கும் எப்போங்கிறது தெரியாத அந்த அன்சர்டனிட்டிங்கனால இப்போ இந்த 2 இயர்ஸுக்குள்ள கொரோனா பீரியடுக்குள்ள எல்லாத்துக்குமே லோன் கட்டுறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. பேர் பாஸ் வெஹிக்கல்ஸ் இல்லாமல் போச்சு. அப்போ எனக்கு அதுதான் அது போனதுக்கப்புறம் அதுவும் பேங்க்கில் எங்கேயுமே அதுக்கான சப்போர்ட் இல்லை. அதோட போய்க்கு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டாமல் இருக்கோம், அந்த ரீபேமெண்ட்டை திரும்ப போட்டு இன்ட்ரெஸ்ட்டை போட்டு திரும்ப போட்டுட்டானுங்க, அதெல்லாம் நடந்துருச்சு. ஸோ இதெல்லாமே போய் சுத்தமாத்து வேலை. எனக்கு அந்த அன்சர்டனிக்குள்ளே போகாமல் வெஸ்டர்ன் டைப்லேயே இது இருக்கும்னு சொன்னால் நான் அப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் திருப்பி அது வருது. இப்போ வெஸ்டர்னில் ஒருத்தன் நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஜாப்ல போயிட்டு இண்டிபெண்டண்டாக இருந்து ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் சரி ரெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் சொல்லணுமா இருந்தால் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு என் கரியர் நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நான் வந்து ட்ரெயினி ஆயில போனேன், நான் ஒரு எக்ஸிகூட்டிவாக தான் போனேன் சரியா. அந்த நேரம் என் பேசிக் வந்து 13,000 பஸ். 13,000 ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும் 2013. அதான் இண்டிபெண்டாக போகிறான்னு வச்சுக்கோங்க, அப்பார்ட்மெண்ட் கூட எடுக்க, ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் ஒரு ரூம் கூட எடுக்க முடியாது. இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணேன், என்னோட பேசிக் சம்பளம் 5,000 என்ன என் கமிஷன் பேஸ் சம்பளம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15,000 சம்பளம் வரும் 1998 அந்த நேரத்தில். அது செழிப்பாக இருந்திருக்காரு அந்த காலத்தில். அப்போ 1998 ஒரு வீட்டோட ரெண்ட்டுங்கிறதே கிட்டத்தட்ட அதே கணக்கு தான், சேம் கணக்கு தான். ஒரு 15,000 ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுக்கலாம், வெள்ளவத்தையில் வீடு எடுக்கலாம் 15,000 10க்கே எடுக்கலாம். ஆனால் இப்போ சரி 10க்கு எடுத்தேன்னு வச்சுங்களேன் 15,000 அது சொல்கிறேன். அப்போ அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் இல்லை தானே. இல்லை புரியுதா. அப்போ இப்போ யூஎஸ் மாதிரி ஒரு நாட்டில் நான் மறுபடியும் சொல்கிறேன், கிரைசிஸுக்கு முன்னுக்கு கிரைசிஸ் வந்து அவங்களோட குழப்பேஜ் ஃபுல்லாகவே அவங்கள அது என்ன சொன்னால் ஒரு ஆள்கிட்ட ஆனுவல் அவங்க வந்து அவலி ரேட் பார்ப்பாங்க தானே, அதே மாதிரி ஆனுவலும் பார்ப்பாங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து ஒரு 30 to 40K சொன்னால் நீங்கள் மிடில் இல்லாட்டி லோவர் மிடிலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த இதில் உங்களுக்கு மாதம் 1000 இல்லாட்டி $2,000 உள்ளுக்கு ரெண்ட் இருக்கிற வீடு உங்களுக்கு பார்க்க முடியும். உங்களோட மந்த்லி சேலரி 5K 4K வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் 4K எவ்வளோ 4K 48,000 உங்களோட. ஸோ இன்னும் 3,000 36,000 வருஷ சம்பளம் வந்து $36,000 அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற ஆள் தான் நீங்கள். அப்படின்னு சொன்னால் உங்களோட மாத சம்பளம் $3,000. அந்த $3,000 $1,200 உங்களுக்கு ரெண்ட்டுக்கு வீடு பார்க்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு லோவர் லெவல் எம்ப்ளாயி தான், நீங்கள் நல்ல எம்ப்ளாய் கிடையாது. ஒரு நல்ல வீடாக இருக்காது, ஒழுகிற வீடு, ஃப்ளாட் ஷேர் பண்ணலாம், அதெல்லாம் அங்கே இருந்துச்சு. ஹவுசிங் அங்கே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இப்போ அது மாறிக்கிட்டு போகுது. இப்போ எந்த அளவுக்கு மாறிட்டுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கிராஃப் ஒன்று பார்த்தேன், ஒருத்தன் காட்டிக்கிட்டு இருந்தான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்றில். அந்த கிரைசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் காட்டுறாங்க 3 கிராஃப் போகுது. ஒன்று வந்து இன்வெஸ்டர்ஸ், வீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுற பெரிய கம்பெனிஸ். ரெண்டாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு வாங்குற ஆக்கள், அவங்க வந்து கம்பெனிஸ் கிடையாது. இப்போ நான் ஆல்ரெடி சொந்த வீடு இருக்கு, எக்ஸ்ட்ராவாக ஒரு வீடு வாங்குறேன் வாடகைக்காகவோ பிள்ளைக்காகவோ இருக்கும். 3வது லைன் வந்து முதல்ல வீடு வாங்குற ஆக்கள், எங்கட வயசு கும்பல் சரியா. அப்போ அந்த லைனில் காட்டுறான் 2006-7 அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் லைன் மேலே போய்கிட்டே இருக்கு, அவங்க வாங்கிக்கிட்டே போகிறானுங்க அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் அடிப்படையாக வச்சுக்கிட்டு. ரெண்டாவதாக வீடு வாங்குறாங்க, அவங்களும் வாங்கிட்டே போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் ஓனர்ஸ் அடல பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஸோ ஹோம் பையிங் கல்ச்சர் அங்கேயும் அழிஞ்சிட்டு தான் போகுது. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் இல்லை. ஏன் பட் இந்த அன்சர்டனிட்டி என்ன சொல்றது, அந்த எதிர்காலத்துல இருக்கும் இல்லையா. என் ஸ்டாண்ட் ஒன்று தான், உனக்கு வாடகைக்கு வீடு 60,000 போகுது, உன்னோட ரீபேமெண்ட் லோனுக்கு 60,000னா காஸ்ட் பெனிஃபிட் பார்த்துக்கோ. இது ஒன்று தான் சொல்ல முடியும். இது வெரி வேக் ஆன்சர் சரியா, வெரி வேக் ஆன்சர். நீ இப்போ உனக்கு 60,000 போகுது, உன் சம்பளம் 1 லட்சம்னா 40,000க்குள்ள உன் குடும்பத்தை கடைசி வரைக்கும் நடத்த முடியாது கரெக்டாக. அப்போ உன்னோட எக்ஸ்பென்சஸை உன்னோட மளிகை சாமான் எல்லாம் தாண்டி உனக்கு ரீபேமெண்ட் கட்டக்கூடிய அளவுக்கு காசு நீ வாடகைக்கு தான் கொடுக்க போகிறேன்னா மூடிக்கிட்டு இதை கொடுத்துட்டு போ. யூ கேன் இன்வெஸ்ட், யூ கேன் டூ சம்திங். இது எங்கன்னா ஃப்யூச்சர் ப்ரூஃப் பண்ணிடுவோன்னு சரியா. அகெயின் நீ சொன்ன அந்த சவுத் இண்டியன் மென்டாலிட்டியா இல்லாட்டி ஹோல் சவுத் ஏஷியன் மென்டாலிட்டி, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்றது தானே. அப்போ சரி நம்ம கடைசி எங்கள் பேரண்ட்ஸ் பண்ண போது தான் நம்ம பண்ணிடக்கூடாது, அது ரிவர்ஸ் இது சரியா. அப்போ நான் யோசித்தது, எனக்கு வாடகைக்கு நான் கொட்டைநாளில் நான் வீடு வாங்க போகிறேன்னா எனக்கு 35 to 40 போகும். சரி, எனக்கு ஒரு பேக்கப் கன்சிடரிங் இது எனக்கு பேக்கப் இருந்தபடியா நீ ஸ்க்ராட்ச்லேருந்து போகிறேன்னா உனக்கு ரீபேமெண்ட் எப்படியுமே 60,000 70,000 வரைக்கும் போகும். ஒரு சின்ன வீடு வாங்குறேன்னா, ரொம்ப சின்ன வீடு வாங்குறேன்னா, நீ கொஞ்சம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போகிறேன்னா உனக்கு எப்படி ஒன்றை தாண்டும் உன்னோட ரீபேமெண்ட். 1 லட்சம் கொடுத்து நீ வாடகைக்கு போகிற அளவுக்கு நீ ரெடியாக இருப்பியா? இல்லை.
60,000 70,000க்கு நீ வாடகைக்கு போகிறேன்னா உனக்கு அதுதான் பெட்டர் ஆப்ஷன். ஆனால் ஃப்யூச்சரை பற்றி நீ பயப்படுவ. உனக்கு அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட குடைச்சல் இருந்துக்கிட்டு இருக்கும். உன் இஷ்டத்துக்கு செவுத்தில் ஒரு ஆணி அடிக்க முடியாது, ஃபோட்டோ கழுவ முடியாது. யூ வில் பி அண்டர் திஸ் ஆல் தி ஸ்டூபிட்லி க்யூரேட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதோட தான் நீ வாழ்ந்தாகணும், வேறு வழி இல்லை. உனக்கு காசு இருக்குது, காஸ்ட் பெனிஃபிட் பார்க்குற, இஃப் யூ கேன் கோ வித் திஸ் ஆப்ஷன், கோ வித் திஸ் ஆப்ஷன். இதுதான் ஏன் ஸ்டாண்ட். ஸோ நினைக்கிறேன் இதுதான் இது ரியாலிட்டி. க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் எதுவும் இதுக்கு க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்ல ஓப்பன் எண்டட் தான். ஐ அம் 100% clueless with this. எஸ் இது என்னன்னா ஓப்பன் எண்டட் தான். இது ஓப்பன் தான். இப்போ என்னோட ஒபினியன் ஒன்று, உங்களோடது ஒன்று. ஒபினியனே இல்ல. ஸோ எனக்கு வேற வழி தெரியல. அப்போ நீங்க பார்த்து வாங்குறவங்க வாங்குறனா வாங்கிங்க, வாங்கலன்னா வாங்காம விடுங்க. பாருங்க அப்ப எதுக்குடா 3 பேர் ஃபுட்பால் போட்டு உட்கார்ந்து பேசிங்க? நாங்க எங்க அனுபவத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த எபிசோட்ரா நாம கண்டென்ட்டுக்குள்ளேயே சுத்தணும்டா. யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது. யாரும் கேள்வி நாங்கள் மேலே கீழே போகல, கண்டென்ட்டுக்குள்ளேயே சுற்றி இருக்கோம். மூவி ரெஃபரன்ஸ் கூட ஒன்றும் நடக்கல. நான் 2-3 போட்டேன், அது ஏன் இயல்பு. சரி, அப்புறம் சில கான்ட்ரோவர்சியலான கருத்துக்கள் அங்கங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் பீப் பண்ணுவீங்களோ கத்தரிப்பீங்களோ உங்கள் இஷ்டம். கல்லடி விழாம பார்த்துருங்க. எனக்கு எப்படி யாழ்ப்பாணத்தை இங்கே வரத்தான் போறீங்க, கம் ஹோமிஸ் பார்த்துக்கலாம். ஓகே, அதோட முடிச்சுக்கலாம். நன்றி நிவேதா. நன்றி சதீஷ்.